வணக்கம். டாக் ஜட்ஜ்ல இன்னைக்கு ஹாட்டா போயிட்டு இருக்கிற வாரே போட மாட்டேன், வார்னா எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த டொனால்ட் ட்ரம்ப் முதல்ல வெளிப்படையா ப்ரொலாங்கிங் வார் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் மேல தாக்குதல் இஸ்ரேலோட சேர்ந்து நடத்திட்டாரு. ஸோ அது வார் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. முக்கிய தலைவர்கள்லாம் கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு முதல்ல ஏஷியா வந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து அதை உறுதிப்படுத்திட்டும் இருக்காங்க. ஸோ வார் 26 ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் எவ்வளவு நாள் போகும், எப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட் அரவிந்தன் கண்ணன் கூட பேச போறோம். வாங்க ஈரான் வார், ஆன்கோயிங் வாரை பத்தி அரவிந்தன் கண்ணன் கூட டாக்ஸில பேசலாம். ஏகேஜி வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அருமை. ஒரே வாரத்துல உலகம் மாறிடுச்சு. ஆமா, டரீஃப், ஸ்டேட் ஆஃப் த யூனியன் ஃபைல் அப்படின்லாம் பேசிட்டு இருந்த அமெரிக்கா இன்னைக்கு வந்து வார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை பத்தி பேசலாம் ஃபர்ஸ்ட். ஸோ இது வந்து யாருமே பார்க்கல அப்படிங்கறத விட இந்த சமயத்துல எதிர்பார்க்கல அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம பேசிக்கிட்டு இருந்தபடி இது வந்து இந்த மிடில் ஈஸ்டர்ன்ல வந்துட்டு இந்த அன்ரெஸ்ட் வந்துட்டே இருக்கு. அவரும் வந்துட்டு அந்த வார்ஷிப்ஸ் அங்க அனுப்பி அவங்களோட ரவுட்ஸ், ஆயில் ரவுட்ஸ் எல்லாம் தடை பண்ணிட்டு இருக்கிறது, அதனால பாதுகாப்பு கொடுக்குற மாதிரிலாம் நடந்துட்டு தான் இருந்துச்சு. பட் எமினண்டா வந்து இஸ்ரேல் வந்து நானே தனியா போய் வார் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சத்தம் போட்டு தான் போனாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு அமெரிக்காவும் சேர்ந்துருச்சு. இந்த 26 வந்து நீங்க பாத்தீங்கன்னா மாரலோகல இருந்து ட்ரம்ப் நானும் வார் போடுறோம் இதுன்னு சொல்லிட்டு ஆபரேஷன் ஃபியூரி அப்படின்னு அவுத்து விட்டுறாரு. சோ ஃபர்ஸ்டா சொல்லுங்க, இந்த வாருக்கான காரணங்கள் என்ன? இந்த வாருக்கான காரணங்கள் அப்படின்னு அஃப்கோர்ஸ் இப்ப வந்து வாருக்கு போறதுக்காக சொல்லப்படும் காரணங்கள் ஒரு பக்கம் என்னைக்குமே இருக்கும். எப்பவுமே அதை யூஸ்வலா எனி கண்ட்ரி, நாட் ஓன்லி யூஎஸ், வந்து எங்களை இம்மீடியட்டா தாக்க இம்மினன்ட் டேஞ்சர் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இம்மினன்ட் டேஞ்சர் இருக்கான்னா நிச்சயமா இல்லைன்னு தான் எல்லா நிபுணர்களுடைய கருத்தும். அதுவும் அமெரிக்கா போன்ற ஒரு நாட்டுக்கு எதிராக நம்மளுடைய தூரம் இதையெல்லாம் கணக்கில் இட்டு பார்க்கும் பொழுது ஈரானால அமெரிக்காவை தாக்கி இருக்க முடியாது. அமெரிக்காவோட நேரடி தாக்குதலோ எதுக்கும். ரெண்டாவது இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் வந்து இப்ப இவங்க சொல்றாங்கல்ல, ஐசிபிஎம், அண்டம் தாண்டி பாலிஸ்டிக் மிசைல் வர்றது, அதுக்கான கேப்பபிலிட்டி எல்லாம் ஈரானியன் ரெஜிம் கிட்ட இல்ல. கரெக்ட். அவங்களோட லாங்கஸ்ட் ரேஞ்ச் வந்து 2500 கிலோமீட்டர்ஸ் மேக்ஸிமம். அதனால வந்து ஒரு ரேடியஸ், அந்த வளைகுடா நாடுகள் உட்பட அந்த ரேடியஸ்குள்ளாரதான் அவங்களால செயல்பட முடியும். அதுவும் இப்ப சில ட்ரோன் அட்டாக்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரியான அட்டாக் தான் அவங்களால செய்ய முடியும். அவங்களுடைய அந்த ஏவுகணை தொழில்நுட்பமும் சரி, அதனுடைய தாக்கும் திறனும் தூரமும் அமெரிக்காவுக்கு ஒரு அச்சுறுத்தலே அல்ல. ஆனா என்ன வந்து தொடர் பிரச்சனையாக ஒபாமா வந்து ஈரானோட செஞ்ச அணு ஆயுத ஒப்பந்தம் இருந்து ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னாக்கா, அவங்க அணு ஆயுதம் தயாரிக்கிறாங்களா இல்லையா, இதுதான் தொடர் பிரச்சனையாக இருந்திருக்கிறது. அந்த அரசு வந்து மீண்டும் மீண்டும் சொல்வதொன்று செய்வதொன்றாகத்தான் இருந்திருக்கிறது. இது வந்து அந்த ஒபாமாவனுடைய ஒப்பந்தமே அந்த காலத்துல ரிப்பப்ளிகன் பார்ட்டியை விட்டுடுவோம், அவங்க வந்து ஒபாமா எதிர்கட்சி, அதனால எது செஞ்சாலும் தவறுன்னு சொல்லிட்டு இருந்த காலகட்டம். ஒபாமா சரண்டர் பண்ணிட்டாருலாம் சொன்னாங்க. ஆனா அதுவும் உண்மை இல்லை. அதே சமயம் வந்து இப்ப தாமஸ் ஃப்ரீட்மன் மாதிரியான ஒரு முக்கியமான வெளியுறவு துறை சார்ந்த ஒரு அனலிஸ்ட் அண்ட் ஜேர்னலிஸ்ட், அவரே வந்து ரொம்ப அது குறித்து இது சங்கடமா இருக்கு, இது எந்த அளவுக்கு வேலை செய்யும்னு தெரியலன்னு ஒரு பெரிய இன்டர்வியூ எடுத்தார் ஒபாமாவெல்லாம். ஏன்னா நிறைய பேருக்கு அதுல கேள்விகள் இருந்துச்சு. ஏன்னா ஒபாமா அப்ப வந்து என்ன சொன்னார், அவங்க அணு ஆயுதம் தயாரிக்கிறாங்கன்னு ஒரு சிமிக்ஞை கிடைச்சாலே போதும், சாங்ஷன்ஸ் போடப்படும் அப்படிங்கும் போது அதெல்லாம் எந்த அளவுக்கு அது எஃபெக்டிவா இருக்கும், அவங்க தயாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா நிறுத்துவாங்களா, அந்த சாங்ஷன்ஸ் வந்து அதை தடுத்து நிறுத்துமான்ற பல கேள்விகள் வந்துச்சு. ஒரு அளவுக்கு அவங்க நிறுத்தி இருந்தாங்க. ஆனா ட்ரம்ப் வந்து அவருக்கு என்னைக்குமே அமெரிக்காவை வந்து வீக்கா வித்துட்டாங்க, ஒபாமா வீக்கு, இந்த மாதிரிலாம் அவர் சொல்லிட்டு இருந்தார். இன்னும் சொல்ல போனா ஒபாமா வந்து ஈரானோட போருக்கு போவார், ஏன்னா அவரால் வந்து நெகோஷியேட் பண்ண தெரியாது, அவருக்கு போருக்கு போவதான் தெரியும்லாம் ட்ரம்ப்பே பேசி இருக்கிறாரு. அண்ட் ஆட்சிக்கு வந்தோடனே ட்ரம்ப் வந்து அந்த ஒப்பந்தத்துல இருந்து பின்வாங்கிட்டார்.
நிஜமும் என்னன்னா இவர் பின்வாங்கின பிறகுதான் அவங்க திரும்பவும் அணு ஆயுத தயாரிப்புல மும்முரமா இறங்க ஆரம்பிச்சாங்க. இதுல வந்து வல்லுநர்கள், வெளியுறவுத்துறை வல்லுநர்கள் மத்தியிலேயே பாத்தீங்கன்னாக்கா இப்ப மியர் ஷேமர் போன்றவர்கள் வந்து அவங்க அணு ஆயுதம் வச்சுக்கிட்டா என்ன, இப்ப இஸ்ரேல் கிட்ட இல்லாத அணு ஆயுதமா அப்படிங்கும்போது, அப்ப இஸ்ரேலோட போர்ல இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் உள்ள வன்மம், குரோதம், பகை எல்லாம் ஊரறிஞ்சது. அப்படிங்கும்போது அவங்களுக்கு தற்காப்புக்கு அது தேவைன்னு கருதக்கூடிய வல்லுநர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க. ஆனா அவங்க வந்து சிறுபான்மையினர் தான், மைனாரிட்டி. சிறுபான்மையினர்ன்றது நம்ம ஊர் அர்த்தத்துல சொல்லல, நம்பர்ல சொல்றேன் நான், மைனாரிட்டி அப்படின்ற அர்த்தத்துல சொல்றேன். நிறைய பேருக்கு வந்து ஒரு அணு ஆயுதம் தாங்கிய ஈரான் ஒரு உலக அமைதிக்கு ஒரு அச்சுறுத்தல் அப்படின்னு தான் பார்க்கப்பட்டது. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அரசின் மதம் சார்ந்த நோக்கு, அவங்க வந்து மத்திய கிழக்குல இப்ப சிரியால அவங்க ஈடுபட்டு இருந்த விதம், அவங்களுக்கும் ரஷ்யாவுக்கும் இருந்த நட்புறவுகள், சைனாவோட அவங்க நீட்டிய நேசக்கரம், இதெல்லாம் இருந்துச்சு. இதுலலாம் வந்துட்டு ஓரளவு இப்ப இந்தியாவை ரொம்ப விமர்சிக்கிறாங்க, நரேந்திர மோடிய. ஆனா ஈரான் வந்து என்னைக்குமே நமக்கு நட்புறவு நாடு கிடையாது. அது வந்து அதெல்லாம் மேம்போக்காக பேசிக்கொண்டாலும் ஒவ்வொரு தரையும் ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் கூடும் பொழுது காஷ்மீரை முன்வைத்து இந்தியாவை விமர்சனம் தான் செஞ்சிருக்கிறாங்க ஈரான்ல. ஈரான் நம்மளுக்கு ஒன்றும் பெரிய அளவு நட்புறவு நாடுன்னு சொல்ல முடியாது. இப்ப இவரு வந்து என்ன இன்னைக்கு இந்த தாக்குதலுக்கான காரணம் அப்படின்னா, இந்த பேச்சுவார்த்தையை ரொம்ப கவனிச்சுக்கிட்டே வந்தவங்க சொல்ல இதை எதிர்பார்த்தாங்க. இது வந்து எதிர்பார்க்கவில்லைன்றது அமெரிக்கா மத்திய கிழக்குக்கு வெளியே இருக்கக்கூடிய பொது ஜனம் அப்படி சொல்லலாம். ஆனால் இந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து இங்க ரிப்போர்ட்டிங்ல வரும் பொழுது, முந்தானேத்து கூட வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இந்த தாக்குதல் நடப்பதற்கு முன்பு வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் எடிட்டோரியல் சொன்னதே என்னன்னா, இது போரை நோக்கி நகர்கிறது, ஈரான் இதை சரியா ஹேண்டில் பண்ணல அப்படின்னு. இன்னைக்கு ஃபரீத் ஜக்காரியா உள்பட பலர் என்ன சொல்றாங்கன்னா, they underestimated Trump's willingness to go to war. அண்ட் அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, ட்ரம்ப்னுடைய பிரச்சாரங்களே காரணம். அவர் வந்து நான் வாருக்கு போக மாட்டேன், எனக்கு வந்து உலகம் எக்கேடு கெட்டு போனா ஏன்னா நான் அமெரிக்காவை மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின், நான் உலகத்துல இருந்து பின்வாங்குறேன்றதுதான் அவருடைய கோஷமா இருந்துச்சு. அதனால அவர் வந்து எந்த அளவுக்கு அமெரிக்க தளவாடங்கள், அமெரிக்க ராணுவ உயிர்களை இதுல ஈடுபடுத்துவார். ஏதோ இன்னைக்கு வந்திருக்கு 3 பேர் இறந்திருக்கிறதாக வந்திருக்கிறது இதுவரைக்கும் அமெரிக்க ராணுவத்தினர். அப்படி நினைச்சப்போ அவரு வந்து இதை செஞ்சிட்டாருனாக்கா, சமீப காலமாக சில விஷயங்கள் அவருக்கு அனுகூலமாகவும் இருந்தது. அவருக்கு மிக தைரியம் கொடுத்தது வெனிசுவேலால இருந்து மடுரோவை கடத்தி கொண்டு வந்த பொழுது அந்த ஆபரேஷன் வாஸ் அ பிக் சக்சஸ். அது வந்து ஒரு மிலிட்டரி சக்சஸ்ன்றது ஒரு பக்கம். 2வது பக்கம், இந்த மாதிரி வெளியுறவுகள், வெளிநாடுகளில் தலையிடுவது அவருடைய ஆதரவாளருக்கு கசப்பாக இருக்கும், ஒப்புக்கொள்ள மாட்டார்கள்னு நினைச்சப்ப இவ்வளோ ஒரு சக்சஸ்ஃபுல் ஆபரேஷன் அவர் செய்யும் போது அது அவருடைய ஆதரவாளர்கள் சரி அவர் சொன்னதுக்கு முரணாக இருந்தாலும் இதுவும் ஒரு வகையில் அமெரிக்காவை முன்னிறுத்துகிறது, ஆகவே நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. அப்ப அது வந்து அவருக்கு ஒரு எம்போல்டனிங்கா இருக்குது. சோ அரசியல் தரப்பில் தன்னுடைய ஆதரவாளர்கள் தன்னுடைய வாக்கு மீறலை மன்னிக்க தயாராக இருக்கிறார்கள், as long as தான் முன்னெடுப்பது சக்சஸ்ஃபுல்லா ராணுவ உயிரிழப்புகள் இல்லாத வரை. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து தரைப்படை இதை வந்து அவர் சொல்லல, கிரவுண்ட் இன்வேஷனை பத்தி அவர் பேசவே இல்லை. நம்ம இதையெல்லாம் இன்னும் கொஞ்சம் பின்னாடி பேசலாம். ஆனா இது வந்து முக்கியமாக அணு ஆயுதம் அது தாங்கியது. இதுல வந்து இன்னொன்னு வந்து பொதுவாக இடதுசாரியினர் அமெரிக்காவை பற்றி சொல்லும் குற்றச்சாட்டு, இவங்க எதை செஞ்சாலும் அதை எண்ணெய்க்காக செய்வாங்க, எண்ணெய் வளம் நோக்கி செய்வாங்க. வெனிசுவேலால அது வெளிப்படையாக சொல்லப்பட்டது. ஈரான் ஆல்சோ ஹஸ் காட் ஆயில். ஆனா இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, எந்த எண்ணெய் வளமும் அமெரிக்காவுக்கு தேவையில்லை. அமெரிக்கா இன்னைக்கு நிகர ஏற்றுமதி நாடு. இந்த எண்ணெய் வளத்தை நம்பி அமெரிக்கா இல்லை, இதான் உண்மை. we are net exporters of oil. ஆனா இங்க வந்து எண்ணெய் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது இன்னும் வரல வெளியில. இவர் வந்து இதுல வந்து முக்கியமாக வைத்திருப்பது அந்த அணு ஆயுத பிரச்சனை தான்.
கண்டிப்பா. சோ இதுல வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம நினைக்கிறப்ப நீங்க வந்து இப்போ சமீபத்துல ஹிஸ்டரியில இருந்து ஆரம்பிச்சீங்க, ஒபாமால இருந்து ஆரம்பிச்சீங்க. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கான வரலாறு பாத்தீங்கன்னா பல வருடங்களுக்கு முன்னாடி வேர்ல்டு வார் 2ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். வேர்ல்டு வார் 2ல இருந்து அப்ப அமெரிக்கா இருக்குல்ல, பட் அப்ப வந்து பிரிட்டிஷ் அண்ட் ரஷ்யா இருக்கிறப்போ அவங்க வந்து நிறைய வந்து ஈரானை வந்து லிட்டரலி வந்து ஒரு பப்பட் கவர்மெண்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அது காரணம் காட்டிதான் ஷா கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்களோட கடைசி டைனாஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட அரசாட்சி அப்படிங்கறது வந்துட்டு ஷா அப்படிங்கிற வந்து அவர் வந்து வந்திருந்தாரு. அவர் வந்து மோஸ்ட்லி வந்து ஆக்சுவலா அவருக்கும் சதாமுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கு அப்படின்னு நான் சொல்லலாம். எப்படின்னா ஹி இஸ் அ மோர் ரிஃபார்மர்ஸ். அவர் தான் ஃபர்ஸ்ட் செக்யூலர் கவர்மெண்ட், செக்யூலரா ஒரு ஆட்சியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாரு. சோ அந்த கோமினி அப்படிங்கறவர் தான் இப்போ இறந்த காமெடி அவங்க அப்பா அப்படின்னு நினைக்கிறேன். கோமினி தான் அப்பா வந்து ஒரு லீடர், லிபரல் லீடரா இருந்தாரு. அவரை வந்து ஷா வந்து நாடு கடத்தி இருந்தார். அப்போ அவர் வந்து அப்ப இந்த லிபியா, எகிப்து போன்ற நாட்டுலாம் தான் வந்துட்டு இல்லாம இருந்தாரு. 1970s எண்ட்ல என்ன பண்ணாருன்னா அவர் வந்து நேஷனலைஸ் பண்ணாரு. இதெல்லாம் நேஷனலைஸ் பிரைவேடைஸ் பண்ணாரு. சாரி, ஆயில் பிரைவேடைஸ் பண்ணாரு. அவர் வந்து அதுக்கு முன்னால வந்துட்டு ஈரான்ல வந்துட்டு நீங்க வேற்று மதத்தினராக இருந்தாலும் இல்ல வேற்று செக்ட் ஷியா எல்லாம் மத்த செக்டா இருந்தாலும் கூட நீங்க வந்து யூ cannot be a government official. அதையெல்லாம் அவர் மாற்றி அமைச்சாரு. அது ஒயிட் ரெவல்யூஷன் அப்படின்னு சொன்னாரு. ஒயிட் அப்படின்னா அவர் வந்து ஒயிட் வாஷிங் அப்படிங்கறதுக்காக சொன்னார். வெள்ளைக்காரர்கள் அப்படிங்கறதுல ஒயிட் ரெவல்யூஷன் ஆரம்பிச்சாரு ஷா. அதுக்கு வந்து நிறைய எதிர்ப்பு கிளம்பிச்சு ஈரானுக்குள்ள இருந்து. சோ அதை பயன்படுத்தி தான் வந்து கோமினி உள்ள வந்தாரு. அப்பதான் ஃபர்ஸ்ட் 1979ல வந்துட்டு இந்த இஸ்லாமிக் ரிபப்ளிக் அப்படிங்கறத எஸ்டாப்ளிஷ் பண்ணது அப்பதான். இந்த சுப்ரீம் லீடர் அப்படின்னு தன்னை முதல் சுப்ரீம் லீடராக நியமிச்சுக்கிட்டதும் அப்பதான். ஷாவை அந்த சமயத்துலதான் அவங்க வெளியேற்றினாங்க. அதுதான் எண்ட் ஆஃப் த டைனஸ்டி. அங்கிருந்து இஸ்லாமிக் ரெவல்யூஷன் வந்துச்சு. ஸோ அதுலயும் வந்துட்டு நிறைய இப்போ வந்து ரிலீஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா அவருக்கு அமெரிக்கா நிறைய உதவி இருக்கு, அந்த சமயத்துல வந்து ஷாவ் அவுட்ஸ் பண்றதுக்கு வெளியேற்றுறதுக்கு வந்து உதவி இருக்கு அப்படின்னு சொல்ற நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. பட் அதான் சேர்ந்து அவர் வந்த பிறகு வந்துட்டு அவரே ஓரளவுக்கு மாடரேட்டா இருந்தாலும் அவர் வந்து தான் இந்த இஸ்லாமிக் மதராசா ரிலேட்டட் ஐட்டம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாரு. எப்படி வந்து இந்த பெண்களுக்கான சுதந்திரத்தை கை வச்சாரு, அப்புறம் செக்யூலரிசம் இல்லாம பண்ணாரு. எல்லாமே வந்துட்டு ஒரு ஆல்டர்னேட், ஒரு டூயல் கவர்மெண்ட் மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு. அதாவது நேஷனல் செக்யூரிட்டிக்குன்னு ஆர்மி இருக்கும், அதே மாதிரி இஸ்லாமிக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எப்படி நிலைநிறுத்தது, அந்த ஷரியா சட்டத்தை எப்படி பாய்ச்சறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் போலீசிங் வச்சாரு. அது ரெண்டு ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லணும். சோ அது எப்பனா ஒரு 2005 வரைக்கும் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த இன்ஃபிளேஷன் எல்லாம் வந்த பிறகு இந்த தடை உத்தரவு, இந்த யூஎஸ் வந்து சாங்ஷன்ஸ் போட ஆரம்பிச்சிச்சு. சோ அந்த சமயத்துல வந்து நிறைய பிரசிடென்சி மாறிச்சு. கார்டர் போனாரு, ரேகன் வந்தாரு, ரேகன் போனாரு, புஷ் வந்தாரு, புஷ் போனாரு, கிளின்டன் வந்தாரு. இவங்க எல்லாம் போயிட்டே இருக்கிறப்ப வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து விட்டுக்கோ தொடச்சுக்கோ தான் இருந்துச்சு. ஸோ லாட் ஆஃப் பீப்புள் டோன்ட் நோ அந்த அப்ப வந்து ஈரான் ஈராக் வார் அப்படிங்கிறது மிடில் ஈஸ்ட்ல பெரிய வார் நடந்துச்சு. இன்னைக்கு இருக்கிறது அந்த ஈரான் ஈராக் போர்ல யூஎஸ் வாஸ் சப்போர்ட்டிங் ஈராக் அண்ட் சதாம், அண்ட் ஈரான் வாஸ் சப்போர்ட் பை ரஷ்யா. ஏன்னா அவர் ஷாக் எகேன்ஸ்ட்னால கம்யூனிக்கு சப்போர்ட் பண்ண அப்படிதான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த போர் முடிவுக்கு வந்துச்சு. சதாம் வந்து ஓரளவுக்கு தனக்கு வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு அவர் தனியா வந்தாரு. சோ அந்த சமயத்துல அதனால சதாமும் ஷாவும் ஒரே மாதிரி. ஏன்னா கோமினிக்கு வந்து சதாமால என்ன கோபம்னா அவரும் வந்து ஷா எப்படி வந்து செக்குலரிசம் பேசினாரோ, எப்படி வந்து லிபரலைசேஷன் பேசினாரோ, அது மாதிரிதான் சதாம் பேசிட்டு இருந்தாரு. சோ அவரை இது பண்ணாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் சதாம் வந்து அமெரிக்காவை எதிர்த்து போனாங்க. இதெல்லாம் ஒரு ஹிஸ்டாரிக்கலா சொல்லிட்டு இருக்கேன். எதுக்குன்னா அது மட்டும் இல்ல, இதுல வந்து ரொம்ப மாறிக்கொண்டே இருந்த அணிகள். ஈரான் ஈராக் வார்ல ஈராக் தோத்துருது. ஆக்சுவலா அவங்க நினைச்ச வெற்றியை அடைய முடியல. ஆனா அதுல வந்து அவர் கடன் வாங்கினதுன்னதான் அவருக்கு பிரச்சனையாச்சு. அப்போ வந்து குவைத் மாதிரி நாடுகள் தாங்கள் கொடுத்த கடன் பணத்துக்காக நெருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் அவர் சதாம் ஹுசைன் வந்து என்ன பண்றாரு, ஒரு பொய் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. குவைத் மாதிரி அண்டை நாடுகள் ஈராக்கினுடைய எண்ணெய் வளத்தை சுரண்டி கொண்டு இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு குவைத்தை வந்து பிடிச்சிடுறாரு. அந்த சமயத்துல அதர் தென் ஈரான், ஈராக்கை தவிர சவுதியோ குவைத்துக்கோ சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு ராணுவ அமைப்பு கிடையாது. அதே அவர் குவைத்தை வந்து ஒரு நாளோ 2 நாள்லயோ பிடிச்சிட்டாரு. சின்ன இதுதான் அது. பஸ்லயே ஒரு 1/2 நாள்ல கடந்துடக்கூடிய தூரம் அது. அவரை பிடிச்ச உடனே சவுதிக்கு பெரிய பயம் வருது. அடுத்த குறி வந்து தங்கள் மீது வைப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வச்சாருனாக்கா கிட்டத்தட்ட 75% எண்ணெய் வளம் சதாம் ஹுசேனு கீழே இருக்கும்.
இன்னைக்கு நிறைய இப்ப நம்ம பாக்குறோம் தமிழ்நாட்டுல வந்து இஸ்லாமியர்கள் நிறைய போராட்டம் நடத்துறாங்க. நிறைய பேருக்கு என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னா, அந்த முதல் வளைகுடா போர் அப்படின்னு நம்ம சொல்றோம், ஜார்ஜ் H.W. புஷ் பீரியட் 1990ல, அது வந்து உண்மையிலேயே அரபு நாடுகள் கேட்டுக்கொண்டதன் பின்னால் தான் அமெரிக்கா அங்க உள்ள நுழையுது, அந்த போரை தொடக்கினாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த போருக்கான செலவு மொத்தத்தையும் வளைகுடா நாடுகள் கொடுத்தன. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே சதாம் ஹுசைனை பார்த்து பயம் வந்துச்சு. அவங்களுடைய கோரிக்கையின் பேர்ல தான் அந்த வளைகுடா போர் நடக்குது. அதுக்கப்புறம் நடந்தது அது ஒரு ஹோல் செட் ஆஃப் திங்ஸ். பட் கொமேனிக்கு நம்ம திரும்ப வந்தோம்னாக்கா, கொமேனி வந்து ஆமா இப்ப வந்து கார்ட்டர் என்ன நினைக்கிறாருன்னா அந்த கட்டத்துல, ஏன்னா அப்போ வந்து கொந்தளிப்பு நடக்குது, நம்ம அதை மறந்துடக்கூடாது. அங்க வந்து ஷாவுக்கு எதிராக இது 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 அகைன் திரும்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு திருப்புதல் நடக்குது இங்க. எந்த லிபரல் ஓரளவு செக்குலர் என்று சொல்லக்கூடிய ஒரு நாட்டை மாடர்ன் நடத்தி கொண்டிருந்த ஷாவுக்கு எதிராக மாணவர்கள் திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. கொமேனியினுடைய பிரச்சாரங்கள் கேசட்டுகள் மூலம் ஈரான்ல பிரபலமாகுது. அது எல்லாமே ஒரு மதம் சார்ந்த பிரச்சாரங்கள். ஸோ மாணவர்கள் குறிப்பாக அந்த பக்கம் திரும்புறாங்க. ஸோ கொந்தளிப்பான சூழல் இருக்கும் பொழுது கொமேனியை உள்ளே கொண்டு வந்தால் இதையெல்லாம் கட்டுப்படுத்தலாம்னு கார்ட்டர் நினைக்கிறாரு. ஆனா உள்ள வந்த கொமேனி அப்புறம் வேற ஒரு திசைக்கு பயணிக்கிறாரு. இன்னைக்கு இந்த மத ரீதியான அமைப்புக்கு எதிராக இன்னைக்கு இதுக்கு எதிராக திரண்டு கொண்டு இருக்கிறார்கள் மாணவர்கள். சோ எந்த மதவாத அமைப்புக்கு ஆதரவா 79ல மாணவர்கள் இருந்தார்களோ இன்னைக்கு அந்த அமைப்புக்கு எதிராக திரண்டு கொண்டு இருக்கிறார்கள் மக்களும், பொதுமக்களும். அதுல வந்து இந்த 79ல நீங்க சொல்ல முக்கியமான இன்னொரு நிகழ்வு நடந்துச்சு. அது என்னன்னா, சுமார் 400-500 எம்பசி அரெஸ்ட் நடந்துச்சு. எம்பசில புடிச்சு வச்சுட்டாரு கம்பெனி, புடிச்சு வச்சுட்டு அது ஒரு பெரிய எம்பார்கோ. சோ நீங்க அந்த கார்ட்டர் சமயத்துல வந்துட்டு இப்ப எப்படி பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் நடக்குதோ அந்த சமயத்துல வந்து கார்ட்டர் வாஸ் ஸ்லாம்ட் ஃபார் இட். ஏன்னா அமெரிக்கா வந்து 440 அமெரிக்கன் எம்பசி பீப்புள் வேர் நாட் ஒன்லி ஹெல்ட் ஹாஸ்டேஜ், அவங்களெல்லாம் கண்ணை கட்டி கைதிகள் ஆட்டம் வெளியில கொண்டு வந்து பிரச்சாரம் செய்ய வச்சு டிவியில ஒளிபரப்புனது வந்து அப்போ அமெரிக்கா என்கின்ற ஒரு வல்லரசுக்கு அது ஒரு மிகப்பெரிய அவமானகரமான ஒரு செயல்தான். அது செயலாக பார்க்கப்பட்டதுன்னு சொல்ல முடியாது. அவர் செஞ்சுதான், அவர் சொல்லிட்டு பண்ணாரு. அவர் சொல்லி அமெரிக்கா ஏகாதிபத்தியமே அப்படின்னு நீங்க நம்ம ஊர்ல சொல்லிட்டு இருப்பாங்க, அவர் சொன்னதை செஞ்சு காட்டாரு அப்படின்னு. பட் அதுதான் வந்து நீங்க பார்த்தா கார்ட்டர் பதவியிலிருந்து போறதுக்கு காரணமும் ரேகன் பெருவாரியா 81ல ஜெயிச்சதுக்கு 80 எலெக்ஷன் நடக்குது, 81 ஆட்சி அமைக்கிறாரு இல்லையா. அந்த இவங்களை விடுவிச்சது ஆனா கார்ட்டருடைய முயற்சி தான். அதுக்கும் ரேகனுக்கும் சம்பந்தம் இல்லை. அது என்னன்னா சமாதானம், அது ஆக்சுவலா நீங்க சொன்னதுதான். ஏன்னா கார்ட்டர் வந்து விடுவிச்சார் அப்படின்னு சொன்னா கூட அது வந்து அத்தாரிட்டேட்டிவா போய் விடுவிக்கல, லிட்டரலி ஒரு நெகோசியேஷன் பண்ணி அதுல வந்து ஈரானுக்கு ஒரு வெற்றி கிடைச்ச மாதிரி தான் ஈஸ்ட்ல பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதுல இன்னும் நம்ம இன்னைக்கு திரும்பி இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு வரலாறு பார்க்கணும்னாக்கா, லெபனான்ல ரேகன் பீரியட்ல நடந்த தாக்குதல். கிட்டத்தட்ட அந்த லெபனான் ஆர்மி பேரக்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட என்ன ஒரு 400 சோல்ஜர்ஸ், அட்லீஸ்ட் ஒரு 200 சோல்ஜர்ஸ் அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் கொல்லப்பட்டார்கள். அது வந்து ஹெஸ்பல்லா செய்தது. அதாவது ஈரானுடைய ஒரு ஆதரவு பெற்ற தீவிரவாத அமைப்பு தான் ஹெஸ்பல்லா. கரெக்ட். நம்ம அதுதான் பேசணும். இந்த கொமேனி வந்துட்டு வந்த பிறகு ஹெஸ்புல்லா மட்டும் இல்ல, அவர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்க மோஸ்ட் ஆஃப் த டெரர் நெட்வொர்க்ஸ்க்கு வந்து ஃபண்டிங் வந்து ஈரான்ல இருந்து போகுது. சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம நிறைய இடத்துல வந்து பாகிஸ்தான்லயும் ஆப்கானிஸ்தான்லயும் கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எவ்வளவு தூரம் கொண்டாடுறாங்களோ அதே அளவு ஆப்கானிஸ்தான்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த காமெடி சத்தத்தை கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இவங்களோட டெரரிஸ்ட் இவங்க ஃபண்டட் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் ஆப்கானிஸ்தான்ல இருந்திருக்கு, காஷ்மீர்ல இருந்திருக்கு, ஹெஸ்போலால இருந்திருக்கு, ஹமாஸ் கூட ஈரானோட இஸ்ரேலுக்கு இதுல என்ன அப்படின்னு நம்ம அதுக்குள்ள வரலாம். அதுக்கு முக்கியமான காரணம் ஹமாஸ்க்கு இவங்க தான் பிக்கஸ்ட் ஃபண்டிங். ஹெஸ்புல்லா ஹமாஸ்க்கு வந்து பிக்கஸ்ட் ஃபண்டிங் வந்து இவங்க தான் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். சோ இதெல்லாம் தவிர இப்போ ஏன் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாருமே வந்துட்டு ஈரானை பார்த்து ஓரளவுக்கு பயந்து இவங்க வந்து ஒரு 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 இந்த கண்ட்ரி இவங்களோட இது தீர்த்து கட்டணும் அப்படின்னா, இப்போ சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் நிறைய இடத்துல வந்துட்டு, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வெனிசுலா அவங்க ட்ரில் பண்ணிட்டு இருக்கிறதா கூட ஒரு செய்தி வந்திருந்திருக்கு. அதே மாதிரி பிரேசில் ஆகட்டும், சிலி ஆகட்டும், எல்லா நாடுகளுக்கும் அவங்களோட இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இவங்க சொல்றது. அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல, பட்
அதற்கான சில அரஸ்டும் நடந்திருக்கு, அதற்கான காரியங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஈரான் வந்து சும்மா ஒரு சின்ன நாடு மாதிரி நடுவில் உட்கார்ந்துட்டு இருக்கல, அவங்களும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டெரரிஸ்ட் நெட்வொர்க்கை பிரிச்சுட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறது அதில் முக்கியமான விஷயம். ஸோ இதுல இன்னொன்று வந்துட்டு இப்போ ஒபாமா வந்துட்டு அஃப்கோர்ஸ் அந்த ஜாயிண்ட் மெமரண்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சைன் பண்ணாரு. அதுல என்னன்னா அது ட்ரம்ப் அதுல என்ன எதிர்த்தாருன்னா 2 விஷயம். ஒன்னு வந்து அதுல என்னன்னா 100 பில்லியன் அளவுக்கு அசெட்ஸ் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அதை ரிலீஸ் பண்ணாங்க. அது ரிலீஸ் பண்ணது கூட இல்லாம அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்க 1979 உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடன் பாக்கி ஒரு 1.7 பில்லியன் இருக்கு, அதையும் கொடுக்குறோம்னு சொல்லி கொடுத்துட்டாரு. ஸோ அது ஆக்சுவலா அந்த சமயத்துல இங்க யூஎஸ்ல கூட நீங்க நிறைய இன்க்ளூடிங் லெஃப்ட் சைடு மீடியா கூட வந்துட்டு அதை வந்து ஓரளவு கேலியா எழுதியிருந்தாங்க. பாரு இவர் வந்து பணத்தை ரிலீஸ் பண்ணது இல்லாம அதுக்கு வட்டியா இன்னொரு 1.75 பில்லியன் 9 பில்லியனும் கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அகெயின் அதெல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்க சொன்னது உண்மைதான். டொனால்ட் ட்ரம்ப் முதல்ல வந்த உடனே யூனிலேட்டரலா வந்துட்டு யூஸ்வலா வந்து ஒரு பேக்ட் போட்டானா ரெண்டு நாடுகளும் கலந்து பேசி சரி இந்த ஷரத்தெல்லாம் எனக்கு பிடிக்கல வெளியில வரும் அப்படின்னு சொல்லி இவர் அப்படியெல்லாம் ஒண்ணுமே சொல்லல. இந்த தூக்கி குப்பையில போடுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வெளியில வந்துட்டார் அப்படிங்கிறது உண்மை. ஒரு திருத்தம் சொல்லணும். நான் முன்ன சொன்னப்ப ஹெஸ்பல்லா அந்த லெபனான் அட்டாக் வந்து அது வந்து ஸ்ட்ரெயிட்டாவே ஈரானுடைய கைவேலை தானே தவிர அப்ப ஹெஸ்பல்லா சரியாக உருவாகவில்லை என்ற ஒரு கருத்து உண்டு. ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, சரி அது மோசமான அரசாகவே இருக்கட்டும், அதை வந்து மாற்றக்கூடிய அல்லது அதனுடைய தலைவரை இப்படி போய் கொல்வதற்கான அதிகாரம் அமெரிக்காவுக்கு இருக்குதா ஒரு சாவரன் ஸ்டேட் அப்படின்ட்டு. இதனுடைய நியாய அநியாயங்கள் சட்ட மீறலா அப்படின்றதெல்லாம் வந்து உண்மையில சொல்ல போனா மயிர் பிளக்கும் வாதங்கள் தான். இது வந்து அமெரிக்காவை பற்றி என்ன பார்வை, அமெரிக்க வெளியுறவு கொள்கைகளை பற்றி என்ன பார்வை இருக்கோ அதுதான் இந்த பார்வைகளை தீர்மானிக்கும். என் வரையில் பார்க்கும்போது இந்த ரெஜீம் கமேனியினுடைய ரெஜீம் வந்து அவங்க வந்து சாவரன் கண்ட்ரி தான். ஆனா அதே சமயம் பல இஸ்ரேலை சுற்றி பல இடங்களில் தலையிட்டு கொண்டிருந்தது. மத்திய கிழக்கில் அவங்க தலையிடாத நாடுகள் கிடையாது. அவங்க நிறைய இடத்துல தலையிட்டு நிறைய முக்கியமான இப்ப அசாதுக்கு மிகப்பெரிய ஆதரவு வந்து ஈரான் தான். அசாதுக்கு பஷார் அசாதுக்கு. சோ இது ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் கேம் தான் இது. அதனால இப்போ இன்க்ரீசிங்லி பாத்தீங்கன்னா இப்ப சாவரன் கண்ட்ரின்னு நம்ம சொல்றோமே தவிர இப்ப அதே மாதிரி இப்ப யாராவது ஒருத்தர் கேட்கலாம், சரி அப்ப அமெரிக்க ஜனாதிபதிய அப்படின்னு கேட்கலாம். நியாயமான கேள்வி, அதுக்கு நம்ம ஒன்றும் பதில் சொல்றதுக்கு இல்லை. ஆனா இது வந்து ஒவ்வொரு இப்ப அப்படி பார்த்தா புட்டின் வந்து யுக்ரைன்ல தலையிடுறாரு, ஜார்ஜியால தலையிட்டு இருக்காரு, சுற்று வட்டார நாடுகள் பலவற்றிலும் புட்டின் தலையிட்டு இருக்கிறாரு. ஆக மொத்தம் இன்னைக்கு வந்து சாவரன்டினா என்ன, யாருக்கு இந்த உரிமை இருக்கிறது, இதுக்கெல்லாம் ஒரு உலகளாவிய அமைப்பு இருக்கிறதா, உலகத்துல சட்டம்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னா அந்த கேள்விகளுக்கான பதில்கள் விடிய விடிய பல தரப்புகள் விவாதிக்க கூடியது. ஆனால் அது எதற்கும் எளிமையான நேர்மையான பதில்கள் கிடையாது. நீங்க சொன்னீங்க கருத்து, பட் நான் சொல்றது அமெரிக்கன் சென்ட்ரிக்கா இருக்கும். மோஸ்ட்லி வந்து இந்தியாவில இருந்தோ இல்ல நாட்டில வந்துட்டு ஈரான் சப்போர்ட் நாடுகளுக்கு வந்து நான் சொல்றது கோபத்தை கூட வர வைக்கலாம். ஒண்ணு வந்து நம்ம என்னன்னா, யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி ரியாலிட்டி இஸ் தட் இஸ் அமெரிக்கா தி பிக் பிரதர் அப்படின்னு கேட்டுட்டே இருக்கலாம். இட் இஸ் தி பிக் பிரதர். ஏன்னா இன்னைக்கு வந்து ஈரான்ல வந்துட்டு இந்த காமனி அரசு வந்து கிட்டத்தட்ட 30,000 தன் மக்களையே கொண்டிருக்காங்க. இது வந்து போன வருஷம் அக்டோபர்ல இருந்து 30,000 மக்கள் தன் மக்களையே வந்துட்டு எக்ஸிக்யூட்டட், அதனோட செய்திகள் வந்துட்டு இருக்கு, அதை வெரிஃபையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்பெல்லாம் வந்துட்டு எழுந்த செய்தி என்னன்னா, இங்க இருக்கிற அட்லீஸ்ட் நான் சொல்றேன் வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம வந்து எனிதிங் வெஸ்ட் ஆஃப் யூரல் மவுண்டன்ஸ், யூரோப்ல இருந்து வச்சுக்கலாம், இன்க்ளூடிங் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இங்கிருந்து ஈரான்ல இருந்து இந்த இஸ்லாமிக் ரெஜிம் பிடிக்காம வெளியேறிய மக்கள்லாம் வந்துட்டு அவங்கெல்லாம் வந்துட்டு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை பார்த்து கெஞ்சாத குறையா ஏதாச்சும் ஆக்ஷன் எடுங்க, ஈரானை வந்து ஏதாச்சும் பண்ணுங்க, எங்களோட மக்கள் கொண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ரீசெண்டா வந்து அமீனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணை வந்து கொல்லப்பட்டார்கள். அதற்கான நிறைய போராட்டங்கள் வெடிச்சிச்சு. அதை தொடர்ந்து இருந்த அப்ரைசிங், இந்த செக்யூலர் அப்ரைசிங் அப்படிங்கிறது எழுங்குறப்போ 30,000 பேர் வந்து அவங்க வந்து கேஸ் சேம்பர்லயும் எக்ஸிகியூஷன் சேம்பர்லயும் போட்டு கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இதுக்கெல்லாம் வந்து யார் பதில் சொல்றது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. சோ இதுக்கு பதிலா தான் நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கு வந்து யாருமே பதில் சொல்ல முடியாத அப்படின்றப்ப வந்துட்டு அங்க வந்து அமெரிக்கா போறாங்க. சோ அமெரிக்கா தான் போகணுமா, அமெரிக்கா இதுனா அவங்களே ஆர் போலீஸ் ஆர் காப்ஸ் அப்படின்னா அதுக்கு பதில் என்ன சொல்ல முடியும்னா, அவங்க தான் இப்போதைக்கு போலீஸா இருந்திருக்காங்க, அவங்க தான் போலீஸா மாறிட்டு இருக்காங்க. ஏன்னா இது எப்படி ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இதே வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்ல நீங்க யூரோப் ஆகட்டும், மினிச் ஆகட்டும், பெர்லின்ல இருந்து, லண்டன்ல இருந்து, இன்னைக்கு எல்ஏ லெஃப்ட் பாஸ்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய லாஸ் ஏஞ்சல்ஸ்ல பாத்தீங்கன்னா மக்கள் தெருவில் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. மடுரோ வந்து கைப்பற்றப்பட்ட போது புளோரிடால எந்த அளவுக்கு கூட்டம் வந்துச்சு, ஒரு 1.5 லட்சம் வந்தாங்கன்னு சொன்னாங்க. எல்ஏல நேத்து வந்து 3 லட்சம் 350,000 பீப்புள் ஸ்டெப்ட் அவுட் ஆஃப் தி டோர்ஸ் அண்ட் வேர் செலிப்ரேட்டிங் இவரோட இதை கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கறது முக்கியமான. இந்த இதுல நீங்க சொல்லி முடிச்சிட்டீங்கன்னா நான் சில இல்ல அதான் நான் அதான் கொண்டாடிட்டு இருக்காங்க மக்கள் வந்து. இப்போ ஈரான்லயே கூட பாத்தீங்கன்னா அந்த ஃபியூனரல்லாம் ஒரு பக்கம் வந்து டெஹ்ரான்லயே பாத்தீங்கன்னா விச் இஸ் கேபிட்டல் சிட்டி, அங்க பாதி பக்கம் பாத்தீங்கன்னா அந்த அவருடைய டெத்தை வந்து மோன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பாதி பாத்தீங்கன்னா அவங்க வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த கொண்டாட்டங்களும் இதுவும் செஞ்சு வந்துட்டு இருக்கு. இப்போதைக்கு இன்டர்நெட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்ப வந்து ஸ்டார்லிங்க் அங்க இருக்கிறதுனால அதன் மூலியமா கனெக்ட் பண்ணி நிறைய பேர். இந்த அமெரிக்கா போலீஸ்காரராக இருப்பதில் ஒரு தர்ம சங்கடம் என்னன்னா, ஒண்ணு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அமெரிக்கா உலகத்துக்கான போலீஸ்காரர் அல்ல. அது நம்முடைய வேலை அல்ல. நம்மளுடைய வரி பணம் அதற்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் பதவிக்கு வந்தவர் ட்ரம்ப். இது வந்து சில நியாயமான ஒரு இப்ப 2016 தேர்தலை பாத்தீங்கன்னா ஹிலரி கிளின்டன் வாஸ் சீன் அஸ் குளோபலிஸ்ட். அதுவும் அந்த பென்காசியினுடைய இன்வால்மெண்ட், ஓகே, லிபியாவில் இருந்த ஹிலரிக்கான இன்வால்மெண்ட் அண்ட் அதில் அமெரிக்காவுடைய இன்வால்மெண்ட், லிபியா பென்காசியில் வந்து அமெரிக்க தூதரகம் எரிக்கப்பட்டது, அமெரிக்க தூதுவர் கொல்லப்பட்டார். இது எல்லாமே ஹிலரியினுடைய உலகளாவிய அமெரிக்க போலீஸ்காரர் தோனியினால் நிகழ்ந்தவை அப்படின்னு பார்க்கப்பட்டது. அப்போதான் இவர் சொன்ன, நான் உலகத்திலிருந்து பின்வாங்குகிறேன், உலகம் எக்கேடு கெட்டு போகட்டும், நான் அமெரிக்காவை கவனிக்க போறேன், அமெரிக்க வரிப்பணத்தை அமெரிக்கர்களுக்கு செலவழிப்பதுதான் முறை. இதுதான் அவருடைய இதா இருந்துச்சு. இது வந்து ஓரளவு ஹிலரியினுடைய விமர்சகர்களாக இருந்து அந்த காலத்துல, அப்ப ட்ரம்ப் வந்து ரொம்ப பாப்புலர் கிடையாது, இப்போவாது இன்னும் கொஞ்சம் பாப்புலரா இருக்கிறார் அப்ப இருந்ததை விட, 2016 விட. 2016 ஓரளவு ஹிலரி ஆதரவாளர்களிடையே கூட ஒரு சங்கடம் ஹிலரியினுடைய உலக பார்வையின் மீது இருந்தது. அது வந்து இந்த குளோபலிஸ்ட்ன்ற ஒரு விஷனாக பார்க்கப்பட்டது. அதுல இடதுசாரிகள் பெர்னி சாண்டர்ஸ் உள்பட அவர்கள் வந்து ஹிலரியா அதை வச்சு விமர்சிச்சாங்க. இன்னும் சொல்ல போனா அப்போ ட்ரம்ப் எடுத்த வெளியுறவு நிலைப்பாடு தீவிர இடதுசாரிகளின் நிலைப்பாடை ஒத்து இருந்தது. நாம் உலகத்துக்கு போலீஸ்காரர்கள் அல்ல, உலகத்தின் பிரச்சனைகளை தீர்ப்பது நம் வேலை அல்ல. ரெண்டாவது, அப்படி தீர்க்க போகும்போது நாம் பிரச்சனைகளை மிகவும் மோசமாக்குகிறோம், பிரச்சனைகளை தீர்க்க முடிவதில்லை, அதில் உயிரிழப்புகள் அமெரிக்கர்களுக்கும் அமெரிக்க வரி பணமும் வீணாகிறது. இது எல்லாமே தீவிர இடதுசாரிகளுடைய விமர்சனங்கள். இது அப்படியே ட்ரம்ப் முன்மொழிஞ்சாரு. சோ அங்கிருந்து அவர் நகர்ந்து வந்து இந்த போரில் ஈடுபட்டிருக்கிறார். இது வந்து ஒரு மாறுதல், அவர் கொடுத்த வாக்கை மீறுதல், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொன்னு, நீங்க வந்து இன்னைக்கு அமெரிக்காவால முடியுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பின்லாடன் அமெரிக்கா போய் பாகிஸ்தான் ஏர் ஸ்பேஸ்குள்ளார போய் கொன்னுட்டு வந்துட்டாங்க. அப்ப நிறைய இந்தியர்கள் வந்து இந்த கேள்வி எழுப்பினாங்க, ஏன் நாங்க வந்து இதை செய்ய முடியாதா, எத்தனை தீவிரவாதிகள் இந்தியாவுக்குள்ளார வந்து செய்யறாங்க, இதை வந்து நாங்க செய்ய முடியாதான்னா அப்பட்டமான பதில் வந்து அமெரிக்கா செய்ய முடிந்ததை இந்தியா செய்ய முடியாது. அமெரிக்கா வந்து பின்லாடனை கொண்டுட்டு வந்தப்ப பாகிஸ்தானால அதற்கு மேற்கொண்டு ஒன்றும் செய்ய முடியல. அவங்களால 2 நாளைக்கு இது சரியில்லை அப்படி இப்படின்னு அறிக்கை விட்டாங்களே தவிர வேற எதுவும் செய்ய முடியல. வேற இப்ப இந்தியாவை வந்து பாகிஸ்தானுக்குள்ள நுழைந்து யாரையாவது அந்த பிரபலமான தீவிரவாத அமைப்புகளை சேர்ந்த தலைவர்களை கொல்ல முற்பட்டிருந்தால் ஒரு போரை வெடித்திருக்கும். சோ சில விஷயங்கள்ல வந்து அமெரிக்கா செய்யக்கூடியதை, செய்ய முடிந்ததை வேறொருவர் அவ்வளவு எளிதாக செய்து விட முடியாது. ஆனால் அதே சமயம் இப்ப நம்ம வந்து இந்த 30,000 பேர் இறந்துட்டாங்களே ஈரான்ல, அவங்கெல்லாம் அமெரிக்காவுடைய தலையீட கேட்டாங்க அல்லது உலகத்தின் தலையீட கேட்டாங்க, அப்படியாவது நம்ம சொல்லலாம் நிச்சயமா. ஆனா அதே சமயம் அதைவிட பன்மடங்கு அதிகமாக காசாவில் கொல்லப்பட்டார்கள்.
அப்போ வந்து உலகமே அமெரிக்காவை எதிர்பார்த்துச்சு. ஏன்னா இஸ்ரேலை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே நாடு அமெரிக்கா தான். அவங்களுடைய தளவாடங்கள், அவங்களுடைய பணபலம் எல்லாமே அமெரிக்கால இருந்து வருது. அப்படிங்கும்போது அமெரிக்கா இதை ஏன் தடுத்து நிறுத்தல அப்படின்றப்ப எந்த அளவுக்கு ட்ரம்ப் போனாருன்னா, காசாவை மொத்தமா அழித்தொழித்து விட்டு அங்க ரிசார்ட் கட்டலாம் அப்படின்னாரு. ஸோ இப்போ நம்ம வந்து உலகத்தின் போலீஸ்காரன் அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து அறம் சார்ந்த கேள்விகள் நிச்சயமா எழும். இப்போ நம்ம வந்து ஆமா, அமெரிக்கா வந்து உலகத்துக்கு போலீஸ்காரன். ஆனால் அமெரிக்காவினுடைய நலன், பொருளாதார நலன் பாதிக்கப்படக்கூடிய இடங்களில் மட்டும் அது உள்ளே நுழையும் அப்படின்னு வச்சாலும் கூட இந்த இடத்துல அதற்கான முகாந்திரம் எதுவுமே இல்லை. ஆக்சுவலா இன்னைக்கு இந்த போர்ல அப்படியான முகாந்திரம் எதுவும் இல்லை. இன்னைக்கு ஈரான் செய்த எதுவும் அமெரிக்க பொருளாதாரத்தையோ அமெரிக்காவுடைய செக்யூரிட்டி சிச்சுவேஷனையோ பாதிக்கக்கூடிய எதுவுமே இல்லை. இது வந்து ஒரு தொலைநோக்கு பிரச்சனை, நாளைக்கு ஒன்று பிரச்சனை ஆகலாம் அப்படின்ற ஒரு ஹேஷியத்தின் அடிப்படையில் தான் இந்த தாக்குதல் எடுக்கப்பட்டது. இது அவங்க மோசமான அரசு. கமேனி வந்து மிகவும் மோசமான மனிதர், டிக்டேட்டர். எத்தனையோ ஆயிரமான அவங்க சிட்டிசன்ஸையே கொண்டிருக்காங்க. இதுலலாம் மாற்று கருத்து கிடையாது. ஆனா ட்ரம்ப் வந்து எதை தன்னுடைய கவர்னிங் பிரின்சிபிள்னு சொன்னாரோ அதை கைவிட்டு விட்டார். ஏனென்றால் இன்னைக்கு சில காரணிகள் மாறி இருக்கிறது. இது தன்னை ஸ்ட்ராங் மேனா காமிக்கும்னு அவரு நினைக்கிறார். அண்ட் ஓரளவுக்கு இதுவரைக்கும் சிச்சுவேஷன்ஸ் ஆர் கோயிங் இன் ஹிஸ் டிரெக்ஷன். ஆனா இன்னைக்குமே என்ன முக்கியமா சுட்டி காட்டுறாங்கன்னா, வெனிசுவேலாவை உட்பட, வெனிசுவேலாவில் வந்து மடுரோவை தூக்கிட்டு வந்தது வந்து வெற்றிகரமா செஞ்சிட்டோம். ஆனா அந்த அரசு இன்னும் அதே அரசு தான். அந்த மடுரோவுக்கு எதிராக இருந்த அந்த நோபல் பிரைஸ் வாங்கின பெண்மணி மச்சாடோவை வந்து அவர் பதவிக்கு கொண்டு வரல. அந்த மடுரோவனுடைய எதிரணியினரை பதவிக்கு கொண்டு வரல. இதுதான் முக்கியமான மாறுதல். ஜார்ஜ் புஷ் ஈராக்ல செஞ்சதுக்கும் ட்ரம்ப் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கும் உள்ள முக்கியமான வேறுபாடு இதுதான். நம்ம வந்து இதெல்லாம் ரெஜிம் சேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இது உண்மையில தலைமை மாறுதல்கள் தான் நடக்குதே தவிர ரெஜிம் சேஞ்ச் இது வரைக்கும் நடக்கல. வெனிசுவேலால பாத்தீங்கன்னா ரெஜிம் சேஞ்ச் நடக்கல. இன்னைக்கு அது வந்து நான் எப்படி பாக்குறேன்னா, அது கிளாரிட்டி, நீங்க ட்ரம்போட வார்த்தைகளை வந்து நிறைய பேர் கேர்ஃபுல்லா படிக்கிறது ஒரு இதை முடிச்சிடறான். இப்ப இன்னைக்கு பேட்டி கொடுத்திருக்காரு, தி அட்லாண்டிக் மந்த்லின்ற பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. இன்னைக்கு அவங்க வேற ஒரு இடைக்கால நியமனம் செஞ்சிருக்கிறாங்க போல இருக்கு கமேனியினுடைய இடத்துல. அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்த நான் ரெடி அப்படின்றாரு. ஆக மொத்தம் இதை வந்து எல்லாருமே இன்னைக்கு சுட்டி காட்டுவது என்னன்னா, தரைப்படை இல்லாமல் ஒரு ஆட்சி மாற்றம் நிகழ முடியாது. ரெண்டாவது, அங்க ஆட்சி மாற்றத்துக்கு ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட எதிர் அணி கிடையாது. ஆக மொத்தம் இவருடைய குறைந்தபட்ச இது தேவை என்னன்னா, அணு ஆயுதம் தயாரிப்பது நிறுத்தப்பட வேண்டியது. அண்ட் இந்த அளவுக்கு அமெரிக்கா போகுதுன்னா தங்க மேற்கொண்டு தாக்குதல் நடத்தும்ன்ற அந்த புரிதல் அவங்களுக்கு வந்திருக்கா? அந்த ஒப்பந்தத்தை அவர்கள் கொடுத்து விட்டால் நாளையோடு யுத்தம் முடிந்தது. இவருக்கு அது பெரும் வெற்றி தான் அந்த வகையில. ஆனா இது வந்து இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான டிஸ்டிங்ஷன் பிட்வீன் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் அண்ட் நீங்க இன்னும் சொல்ல போனா ஜார்ஜ் H.W. புஷ்க்கு போங்க. நீங்க நிறைய பேர் அப்ப கேட்டாங்க, நீங்க ஏன் சதாம் ஹுசேனா அன்னைக்கே காலி பண்ணல அப்படின்னு. ஏன்னா அவரு சொன்னது, என்னுடைய குறிக்கோள் குவைத்தை காப்பாற்றுவது, ஈராக்கின் ஆட்சி மாற்றம் என் குறிக்கோள் அல்ல. அந்த அளவுக்கு போனா நிறைய சேதங்கள் நடக்கும், அதுக்கு நான் அமெரிக்கர்களை ஈடுபடுத்த மாட்டேன். இது பிற்காலத்துல ஜார்ஜ் டபிள்யூ புஷ் மேல வைக்கப்பட்ட விமர்சனம். ஓரளவு இப்ப இப்படி சொல்லலாம், இவர் கிட்டத்தட்ட ஜார்ஜ் H.W. புஷ்ஷுக்கான ஃபாரின் பாலிசிக்கு பக்கத்துல வராரு. And regime change is not his goal. His goal வந்து getting the resources, and ரெண்டு, அமெரிக்கா எந்த அளவுக்கு இதையெல்லாம் அடைவதற்கு தயாராக இருக்கிறது. கரெக்ட். நான் தான் சொல்ல வந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல எல்லா பிரசிடென்ட்ஸும் வந்துட்டு நிறைய பேர் இன்னும் வந்து யூஎஸ் வந்து இம்ப்ரீஸ்டிக் மைண்ட் செட், அதாவது எக்ஸ்பேண்டிங் த டெரிட்டரி அப்படிங்கிற ரேஞ்சில் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நான் சொல்ல வர்றது பார்த்தீங்கன்னா, ஈவன் ஆஃப்டர் World War II
நீங்க கிரீன்லாண்ட டென்மார்க்கு கிட்ட கொடுத்த வச்சு நீங்க வச்சு பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்காக, இல்ல நேட்டோ கிட்ட நிறைய கண்ட்ரோல்ஸ் கொடுத்துட்டு நீங்க நேட்டோ கண்ட்ரோல் பண்ணி பாத்தீங்கன்னா, யூஎஸோட ஃபாரின் பாலிசி என்னைக்குமே எப்பயுமே பாத்தீங்கன்னா ஃபெடரேட்டட் பாலிசிஸ் தான். நான் அங்க வந்து ஆட்சி பண்ண மாட்டேன், என் மூலியமா நீ ஆட்சி பண்ணு அப்படிங்கறது அவங்களோட எப்பவுமே கொள்கை. இதை வந்து நான் ட்ரம்ப் ஒபாமா அப்படின்லாம் பார்க்கல. இது வரைக்கும் 19 வேர்ல்டு வார்க்கு அப்புறம் 2 பிரசிடென்ட்ஸ்க்கு நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஒன்னு கார்ட்டர், இன்னொன்னு ஒபாமா. 2 பேருமே போர் தொடுத்தவங்க. இன்னும் சொல்ல போனா ஒபாமா வந்து அதிகபட்சமாக 8 போர் தொடுத்தவர் அப்படின்னு நினைக்கிறேன், அந்த காங்கிரஸோட டைரக்ஷன் இல்லாம. சோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, இதுல ட்ரம்ப் வந்து இந்த மொடுராவோட விஷயத்துல வெனிசுலால வந்து அவர் கிளியரா சொன்னாரு, ஐ எம் நாட் லுக்கிங் ஃபார் ரெஜிம் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாரு. அவருக்கு வந்து அங்க ஆட்சியை மாற்றணும், திருப்பி போகணும். டெமோக்ரஸி இஸ் நெவர் not only for Donald Trump. Democracy was not the ulterior motive for any US presidents. இதை வந்து நான் யூஎஸ் பிரசிடென்ட்ஸ் மேல ஒரு விமர்சனமா வைக்கிறேன். எல்லா யூஎஸ் பிரசிடென்ட்ஸும் அவங்களுக்கு தேவைன்னா ஒரு கண்ட்ரோலிங் கவர்மெண்ட் வேணும், அங்க இருக்கிற ரிசோர்சஸ் கண்ட்ரோல் பண்ணணும், அங்க நடக்கிற இந்த மாதிரி பெரிய விஷயங்களை வந்து ஒரு போலீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆட்சி வேணும் அப்படின்னு. ஆப்கானிஸ்தான்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வாட்டி நான் சொல்லி முடிச்சிடறேன், அதுக்கப்புறம் மறுப்புகளை சொல்றேன். ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா ஒரு இப்போ கேக்குறாங்க, இப்போ வந்து தாலிபான் தானே இப்போ வந்து ஆப்கானிஸ்தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு காலத்துல அவங்க அட்டாக் பண்ணல அப்படின்னு கேட்டாங்க. தட் இஸ் வாட் ஹேப்பன். இந்த நீண்ட நெடும் வரலாற்றுல அமெரிக்கா உணர்ந்தது என்னன்னா, there is no permanent foe, there is no permanent friend. நான் அதுக்காக தான் ஷாவோட எக்ஸாம்பிள வந்துட்டு நான் 1979ல இருந்து பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னால இருந்தே பாத்தீங்கன்னா ஷா ஆகட்டும் கொமனி ஆகட்டும் 2 பேரையும் அவங்க மாத்தி மாத்தி சப்போர்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஏன் மாத்தி நீங்க பாத்தீங்கன்னா அப்ப என்ன உங்களுக்கு ஏன் மாத்தி மாத்தி சப்போர்ட் பண்ணீங்கன்னா, நீங்க யாரு வந்து எனக்கு ஒத்துழைச்சு நீங்க நல்லபடியா ஆட்சி நடத்துறீங்களோ, என்னோட ரிசோர்சஸ்க்கு எனக்கு உள்ள சரக்கு உள்ள போயிட்டு வெளியில வர்றதுக்கான பாதுகாப்பு கொடுக்குறீங்களோ, அவங்களோட ஆட்சி அங்க இருக்கணும். லிட்டரலி எனக்கு வந்து அங்க ஃப்ரீ ஃப்ளோ இருக்கணும் அப்படிங்கிற எல்லா பிரசிடென்ட்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து இந்த என்ன மானியத்தினை போடுற மாதிரி அது டெமோக்ரஸி அப்படிங்கிறது. ஸோ ஏதாச்சும் ஒரு யூஎஸ் பிரசிடென்ட்ஸ் பீங் இன் யூஎஸ், ஐ எம் ரிஸ்கிங் மை செல்ஃப், எந்த ஒரு யூஎஸ் பிரசிடென்ட் ஐ எம் கோயிங் டு வார் ஃபார் டெமோக்ரஸி ஃபார் புட்டிங் டெமோக்ராட்டிக் லீடர்ஷிப் தேர் அப்படின்னு சொன்னா அது ஒரு ஜோக். அதை இன்னும் நம்பாத அளவுக்கு எந்த உலக தலைவரும் இல்லை. ஸோ அதே நிலைமை தான் ஈரான்ல வந்துட்டு அவர் திருப்பி இந்த போருக்கு போறது முன்னாடி சொன்னா, I request the people of Iran to take over அப்படின்னு சொன்னாரு. அவர் வந்து இம்பீரியலிஸ்டிக் மைண்ட் செட்ல போய் நான் அதில் ஆட்சி அமைக்கணும், என்னோட கவர்மெண்ட் வேணும், உங்களுக்கான ஆட்சி உங்களுக்கு யார் வேணும் அப்படின்னு. ஸோ நீங்க இவங்களை சொல்லிடுங்க. வெனிசுவேலால அதே தான். அவங்க கேட்டாங்க ஏன் வந்து இவங்க வந்து, ஏன்னா அவங்க நோபல் பிரைஸே வந்து இவருக்கு தாராவத்துட்டு போயிட்டாங்க. அந்த அம்மா எனக்கு நோபல் பிரைஸை கொண்டு வந்து நீங்க வச்சுக்கோங்க, திஸ் இஸ் ஃபார் யூ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்க ஒரு மெக்லோமேனியாக் அப்படின்னு ஒரு ட்ரம்ப்புக்கு ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா, ஆஹா எனக்கு வந்து நோபல் பிரைஸே கொடுத்துட்டாங்க, உன்னை குடிச்சு ஆட்சியில் வைக்கிறேன் அப்படின்னு வைக்கல. He actually stayed back and said that she is not ready for presidency அப்படின்னு வந்து வெளிப்படையா அவங்க வந்துட்டு போன அன்னைக்கே சொன்னாரு, அவங்க முன்னாடியே சொன்னாங்க. சோ இது எல்லாம் எப்படி பாக்குறோம்னா, நம்ம என்னதான் வந்து ஒரு பிரசிடென்ட், அதாவது முன்ன இருந்த பாத்தீங்கன்னா கிளின்டன் காலத்துல இருந்து இந்த பிரசிடென்ட்டை வந்து கோமாளியா பாக்குற விஷயம் வந்து ஆரம்பிச்சிருச்சு. கிளின்டனை கோமாளியா பார்த்தாங்க, அதுக்கப்புறம் புஷ் கோமாளியா பார்த்தாங்க, ஒபாமா ஓரளவுக்கு விட்டு வச்சாங்க, அதுக்கப்புறம் பைடனையும் ட்ரம்பையும் கோமாளியா பார்த்துட்டு இருக்காங்க. இது இன்டர்நேஷனல் சர்க்கிள் இன்னும் அதிகம். இப்ப ஈரான்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அமெரிக்க ஜனாதிபதினா ஒரு வெள்ளக்கார கோமாளி அப்படிங்கிற ரேஞ்சில் தான் பார்த்துட்டு இருக்காங்க, அந்த தொப்பி போட்டுக்கலாம் அப்படிதான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களை பொறுத்தளவு டெமோக்ரஸி அப்படின்லாம் பேசலாம் யாரும் நம்புற மாதிரி இல்லை. தே வாண்ட் அ சேஞ்ச். அண்ட் ஈரான்ல இப்ப இருக்கிற அந்த கவர்மெண்ட் ஆகட்டும், இப்போ வெனிசுலா இருக்கிற கவர்மெண்ட் ஆகட்டும், தே வெரி வெல் நோ இவங்க வந்து நம்ம அவங்க கூட இருக்கணும், அவங்களோட சப்போர்ட் வாங்கிட்டு எப்படியாச்சும் ஈரானுக்கு விடுதலை வாங்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறத அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த ஷாவும் அப்படியே நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் டிஸ்கஷனை ஷிஃப்ட் பண்ணலாம். ஏன்னா இது வந்து இப்ப ட்ரம்ப்னுடைய வெளியுறவு கொள்கை என்ன? இப்ப நீங்க வந்து அவர் மெகலோமேனியாக் இல்ல, மெகலோமேனியா அப்படி சொல்ல நான் ஒத்துக்கிறேன், நானு ஒரு மெகலோமேனியாக்னு ஒத்துக்கிறேன். பட் ஆனா அவருடைய ஆக்டிவிட்டிஸ் அப்படி இல்ல. ஒரு மெகலோமேனியாக் இருந்திருந்தாருன்னா என்ன வந்து ஒருத்தர் பாராட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கொடுத்துருப்பேன். பட் எனக்கு என்னன்னா, இந்த டிஸ்கஷன் ஷுட் நாட் பி பைபார்டிஷன். இது வந்து ட்ரம்ப் பண்ணது தப்பாயிருச்சு, இவருக்கு என்ன தண்டனை கொடுக்கணும், இவர் வந்து காங்கிரஷியல் பவர்ஸ் யூஸ் பண்ணல, அதுக்கு என்ன பண்ண அப்படின்னு சொல்லி அமெரிக்கா உள்நோக்கிய பார்வை இருக்கக்கூடாது. என்ன பொறுத்தளவு இது மாதிரி வார், this is not the first time a country has been bombed. This is not the first time a country has a country அப்படிங்கிறது America has invaded a country அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு இன்வேஷன் தான் பார்க்க முடியும். இது எல்லாமே பண்ணிருக்காங்க. நான் சொல்ல மாதிரி வந்துட்டு காற்றல்ல இருந்து ஏன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் நோபல் பிரைஸ், அதுக்கு முன்னாடி I'll interject here, right? So US like a big power. US is a big power, okay, and therefore invasions have been there. ஒரு 50 குறிப்பா நம்ம வந்து வேர்ல்டு வார் 2ல இருந்து ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா நிறைய சொல்ல முடியும். ஆனா எல்லா இன்வேஷனும் இது வரைக்கும்
இந்த ஒரு இன்வேஷனை தவிர, வெனிசுவேலாவை தவிர, ஒரு டைரக்ட் ரிலேஷன்ஷிப் டு அமெரிக்கன் செக்யூரிட்டி அண்ட் அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஓகே, இருங்க முடிச்சிடுறேன் நான். ஓகே, அமெரிக்கன் அண்ட் ரெண்டாவது அது ஒரு டெமான்ஸ்ட்ரபிள். இப்ப நம்ம ஈராக்கை பொறுத்த வரைக்கும் அந்த WMD அப்படின்ற காரணம் தான் முதலில் சொல்லப்பட்டது. அகைன் நீங்க சொல்ற மாதிரி டெமோக்ரஸியை நாங்க போய் அங்க எங்கேயாவது நிறுவ போறோம், அதுக்காக படையெடுக்க போறோம்னு ஆக்சுவலா எந்த படையெடுப்பும் இதுக்கு முன்னாடி ஜனநாயகத்தை நிலைநாட்ட போகிறோம் அப்படின்ற இடத்துல இருந்து எந்த படையெடுப்பும் முன்னெடுக்கப்பட்டதே இல்லை. ஈராக் வார் ஆகட்டும், அதுக்கு முன்னாடி வேற என்ன சொல்ல முடியும்? ஆப்கான்ல வந்து டெமோக்ரஸி கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அங்க வந்து நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஜார்ஜ் W. புஷ் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த கேம்பெயின்ல அவர் பேசினது, இன்னும் சொல்ல போனா நேட்டோ ஸ்ட்ரைக்ஸ் இன் யுகோஸ்லாவியா விச் பில் கிளின்டன் டிட். இன்னைக்கு இவ்வளவு நம்ம தமிழ்நாட்டு முஸ்லிம்ஸ் எல்லாம் இவ்வளவு தூரம் அமெரிக்காவை திட்டுறாங்க. அன்னைக்கு பில் கிளின்டன் இன்டர்வீன் பண்ணலன்னா பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் செத்துருப்பாங்க யுகோஸ்லேவியால, நேட்டோ பாம்பிங் அப்போ வந்து. அண்ட் அதுக்கப்புறம் சொமாலியாவில தான் அந்த பிளாக் ஹாக் டவுன் நடந்த எபிசோடு. அப்பதான் வந்து அமெரிக்க ராணுவம் வந்து அது ஒரு அவமானகரமான இடமாக பார்க்கப்பட்டது. இத்தனைக்கும் நம்ம உதவி பண்ண போறோம், ஒரு அரிசி கொடுக்க போறோம், இந்த இடத்துல போய் இப்படி ஆயிடுச்சேன்னு. அப்புறம் தான் புஷ் வந்து கேம்பெயின் பண்ணும்போது, நான் அமெரிக்கா வரி பணத்தை வெளியில செலவு பண்ண மாட்டேன், அமெரிக்காவை முன்னேற்றுறதுக்கும் அமெரிக்கன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் செலவு பண்ணுவேன்னாரு. பட் நடந்தது வந்து 9/11. 9/11. ஸோ 9/11 அப்பவுமே நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னாக்கா, இவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரமாக தாலிபானை என்ன கேட்டாங்கன்னா, எங்களுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, எங்களுக்கு வேண்டியதெல்லாம் பின்லாடன், எங்களுக்கு பின்லாடனை கையில கொடுத்துருங்க, எங்களுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, நாங்க அதுக்கு மேல உள்ள வர மாட்டோம் அப்படின்னுட்டாங்க. ஆனா தாலிபான் என்ன சொல்லுச்சுன்னா, அவர் எங்களுடைய விருந்தினர், விருந்தினரை ஒப்படைப்பது எங்கள் பண்பாடு அல்லன்னாங்க. சரி, அப்ப குண்டு போடுவது எங்கள் பண்பாடுன்னு போட்டுட்டாங்க. அது அப்படிதான் நடந்துச்சு. ஆனா அது உள்ள போனவங்க, and this is where George W. Bush certainly had an idea. Let us turn Afghanistan into a modern society and show the world that this is possible. ஆனா இது வந்து ஆப்கானிஸ்தான்ல தோல்வி அடைஞ்சது. நம்ம மறக்கிறது என்னன்னா, இன்னைக்கு ஈராக் இஸ் a parliamentary democracy with விமன் லெஜிஸ்லேட்டர்ஸ் அண்ட் ஏகாதிபத்தியம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, அந்த காலத்துல குறிப்பா ஈராக் வாரப்ப சொல்லப்பட்டது என்னன்னா, இது எண்ணெய்க்காக போறாங்க அப்படின்ட்டு. ஈராக்கில் இருந்து ஒரு சொட்டு எண்ணெய் கூட அமெரிக்கா எடுக்கவில்லை. இது ஆக்சுவலா உண்மை, இது ஃபேக்ட், இது ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட். இதுல வந்து ரொம்ப தெளிவா இருந்தார் ஜார்ஜ் புஷ். இந்த குறிக்கோள் நம்மளுடைய மாண்பை குறைத்து விடும், அதை நாம் செய்ய போறதில்லை, அதை செய்யல. ஆக்சுவலா அவங்க 1000 விமர்சனம் அந்த படையெடுப்பு, அந்த ஈராக்கினுடைய ஆக்குபேஷன் மேல வைக்கலாம். ஆனால் ஒரு கனிம வளத்தை சூறையாடுவது நோக்கமாக இருந்ததில்லை. கனிம வளத்தைக்காக ஒரு படையெடுப்போ ஒரு ராணுவ நடவடிக்கையோ எடுக்கப்பட்டது வந்து வெனிசுவேலாவில். அவரு வந்து வெளிப்படையா சொன்னார், எனக்கு அந்த எண்ணெய் வேணும், எனக்கு அந்த எண்ணெய் கிணறு வேணும். இது வந்து அமெரிக்க வெளியுறவு கொள்கையில ஒரு முக்கியமான இடமாற்றமாக பார்க்கப்படுகிறது. இதனுடைய சாதக பாதகங்கள் இன்னமும் வெளியில வரல. இது வந்து ஏன்னா இந்த இடத்துலதான் நீங்க வந்து திரும்ப ஈரான்ல நடந்த வரலாறை பார்க்கணும். ஈரான்ல வந்து மொசடெக் வந்து நேஷனலைஸ் பண்றாரு அப்படின்னோன்னா அவரை மொத்தமா கவுக்குறாங்க. ஆனா அந்த எண்ணெய் வளம் தங்கள் நாட்டுக்கு பயன்படுவதில்லை அப்படின்னு நினைச்சதுனாலதான் ஈரானிய மக்கள் வந்து கொமேனிக்கு ஆதரவா திரும்புறாங்க. ஒரு எண்ணெய் வள சுரண்டல் நடக்கிறது, எங்களுடைய கனிம வள சுரண்டல் வந்து நடக்கிறது. அதனால இது வந்து நாளைக்கு ஒரு வேற ஏதாவது ஒரு டீல போட்டு இன்னைக்கு தேதிக்கு இதுக்கு நம்ம ஒரு யூ டிக்ளேர் விக்டரி அண்ட் மூவ் ஆன் அப்படின்வாங்க. நிஜமான வெற்றி கிடைக்குதோ இல்லையோ, கிடைச்ச வரைக்கும் வெற்றி, இதுதான் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் அப்படின்வாங்க. இது வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ல இருந்து ராணுவ வெளியுறவுத்துறை வரைக்கும் இது நடக்கும். நாம நினைச்சது ஒன்னா இருக்கும், அதை அடைஞ்சிருக்க மாட்டோம். ஆனா அது அப்படி சொல்லாம
நான் அடைந்ததுதான் வெற்றியின் அளவுகோல் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிடுறது. ஸோ இது எந்த அளவுக்கு இது அகைன் ஷேப் அப் ஆகும்? ஒரு நாட்டினுடைய கனிம வளத்தை இன்னொரு நாடு கபளீகரம் செய்வதையே குறிக்கோளாக பேசுவது ஒரு கடந்து போன காலனி ஆதிக்க மொழி. அதை ஒரு நவீன அமெரிக்க பிரசிடென்ட் பேசுறது பலருக்கு தொந்தரவாக இருக்கிறது. அண்ட் இதுல முக்கியமான இன்னொரு இடமாற்றத்தை செய்கிறாங்க. சமீப காலத்துல அந்த செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸுக்கும் சரி, அவங்க ரிலீஸ் பண்ண செக்யூரிட்டி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்க்கும் சரி, வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் இஸ் அவர்ஸ் அப்படின்றாங்க. இந்த ஸ்பியர்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ், பிராந்தியம் சார்ந்த ஏகாதிபத்தியம், மேற்குலகம் எங்களுடையது அப்படின்னா கிழக்க நீங்க ரஷ்யாவுக்கு கொடுத்துடுறீங்களா, அப்புறம் கிழக்கு ஆசியாவை சைனாவுக்கு கொடுத்துடுறீங்களா? இந்த ஸ்பியர்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது என்னைக்குமே அமெரிக்காவால் ஒப்புக்கொள்ளப்படாதது. நீங்க ஒன்றும் இல்லை, ஹாலிவுட் படத்தையே எடுத்துக்கங்க. ஹாலிவுட் படத்துல அமெரிக்கன் பிரசிடென்ட் எப்படி ரெஃபர் பண்றாங்க? லீடர் ஆஃப் த ஃப்ரீ வேர்ல்ட். சுதந்திரத்தின் பெயரால் எங்கெல்லாம் முயற்சி நடக்கிறதோ அதற்கெல்லாம் அமெரிக்கர்களின் ஆதரவு உண்டு. ஸோ லீடர் ஆஃப் த ஃப்ரீ வேர்ல்ட், நாட் லீடர் ஆஃப் வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர், நாட் லீடர் ஆஃப் நார்த்தன் அமெரிக்கன் கான்டினென்ட். இது ஒரு இடமாற்றம், இந்த வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் ஓரியன்டட் டாமினேஷன். ரெண்டாவது, ஒரு காலனி ஆதிக்க மொழியில பேசுறதுன்றது சரியான்றது காலப்போக்கில் இது எந்த அளவுக்கு பயனளிச்சிருக்குன்றது விவாதிக்கப்பட வேண்டியது. கண்டிப்பா. பட் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இது முன்ன இவங்க சொல்லுவாங்க, நான் இப்போ நீங்க டெமோக்ராட்டிக்காக போல அப்படின்னு சொல்லுவேன். நீங்களே அப்புறம் சொல்லிட்டீங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஜார்ஜ் டபிள்யூ புஷ், ஜூனியர் புஷ் அந்த அந்த ஆபரேஷன் பேரே ஆபரேஷன் ஈராக்கி ஃப்ரீடம் தான். ஸோ இதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் ஹெய்த்தியில ஆபரேஷன் டெமோக்ரஸின்னு சொல்லிட்டு ஹெய்த்தியில பில் கிளின்டன் பண்ணாரு. அதுக்கு முன்னால சீனியர் புஷ் பனாமால 89 ஆபரேஷன் ஜஸ்ட் காஸ். இதெல்லாம் டெமோக்ரஸியை காரணம் காட்டுறது, அந்த கண்ட்ரிக்கு போய் டெமோக்ரஸி உங்களுக்கு சுதந்திரமா பெற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு பண்ணது. ஸோ அதுக்கு முன்னால நீங்க போயிடலாம், வி கேன் கோ பேக் டு ரேகன் போகலாம், இல்ல லிண்டன் ஜான்சன் வரைக்கும் கூட போகலாம். பட் நான் சொல்றதுன்னா இது மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த பிரசிடென்ட் டெமோக்ரஸி இல்லைன்னு சொல்லாம பண்ணதில்லை. பட் நீங்க சொன்னாலும் என்னன்னா, எனக்கு இதுல என்ன ஒரு இது தோணுதுன்னா, எல்லா பிரசிடென்ட்ஸுக்கும் they say that நாங்க இந்த ரிசோர்ஸஸ்க்காக போகல அப்படின்னு சொன்னாலும் கூட, உலகத்துல இருக்கிற எல்லாரும் பரவலான கருத்துன்னா அமெரிக்கா அதை ஒரு ரிசோர்ஸ்க்காக தான் பண்ணுது அப்படின்னு வெள்ளிடைமலை. அதை அமெரிக்கா சொல்ல மாட்டாங்களே ஒழிய, அதுதான் உண்மை. இப்ப ஈராக்குக்கு நாங்க போனோம், அங்க எங்களுக்கு அது எங்கே எந்த இதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்க முடியும். இப்ப நான் வெனிசுலால மடுரா ஒரு கொடுங்கோலன், அவரை பிடிச்சு விட்டு மக்களை காப்பாற்றி விட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் அது ஓப்பன்னா சரபை ஒத்துக்க முடியும். ஏன்னா எல்லாருமே இது நான் ஆயிலுக்கு போகல அப்படின்னு சொன்ன பிறகு எல்லாரும் ஆயிலுக்கு தான் போறேன் அப்படின்னு சொல்றதை விட, ஒரு பிரசிடென்டா ஆமா நான் ஆயிலுக்கு தான் போனேன் அப்படின்ட்டா அந்த விஷயங்கள் முடிஞ்சிடும் இல்லையா? அதுக்கப்புறம் அது விமர்சனம். இது 4 பேர் என்ன பொய்யா குற்றச்சாட்டு சொல்றாங்க அப்படின்றதுக்காக நான் போய் ஒரு கொலையை செஞ்சுட்டு வர முடியுமா? 4 பேர் ஒரு புரளி நடக்குது, அரவிந்தன் கொலை செஞ்சுட்டாருன்னு. ஐயோ நான் கொலையே செய்யல, ஆனா என்ன பத்தி இப்படி பேசுறாங்களே, நான் போய் ஒரு கொலையை பண்ணிட்டு வந்தா என்ன? அல்லது கொலையை பண்ணிட்டு நான் பண்ணலனாலும் பண்ணதா சொல்றீங்க, அதுக்காக நான் பண்றேன்னு சொல்ல முடியாது. ஒரு விஷயம் ராங் எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன்னா, இவர் பண்ணிட்டார், எப்படி இருந்தாலும் அந்த நடவடிக்கை நடந்து முடிஞ்சு விட்டது. ஒண்ணு, இதுல மாரல் ஆங்கிள் கம்ப்ளீட்டா விட்டுடுங்க. Okay, this is not about a moral or ethical அப்படின்ற அந்த டிஸ்கஷன். நீங்க வாரன் பேசுறப்ப ஒரு கண்ட்ரியோட இன்னொரு கண்ட்ரி வாருக்கு போறப்ப மாரலிட்டி பத்தி பேசக்கூடாது. கண்டிப்பா அதுல அதே கிடையாது. No, I disagree with that. No, World War II is always called the last great good war. Okay, and ஓரளவுக்கு அதுக்காக அறம் சார்ந்த கேள்வியே இல்லாமல் போர் அப்படின்றது ஒரு அபாயகரமான ஒரு நிலைப்பாடு. அறம் சார்ந்த ஏதோ ஒரு புரிதலோ ஒரு கோட்பாடு அங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க. இது வெறுமனே அப்ப நான் வெறுமனே ஒரு கனிம வள சூறையாடல் அப்படின்னா, இன்னைக்கு டொனால்டு ட்ரம்ப்புக்கும் ராபர்ட் கிளைவுக்கும் வித்தியாசம் கிடையாது. அந்த இடத்துல இது உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கலாம், நீங்க அதை சரியானதா நினைக்கலாம், நான் சரியில்லைன்னு நினைக்கலாம், அது வேற விஷயம். ஆனா பொதுவாக இது அமெரிக்காவில் ஏற்கப்படாத ஒரு கருத்தியல் முறை.
அதுவும் இன்றைய இப்ப நீங்க சொன்னதையே வந்து ஒரு 50 வருடம் முன்னாடி நடந்திருந்தால் கூட அமெரிக்கர்கள் ஏற்பார்கள். இன்னைக்கு அமெரிக்கா இருக்கக்கூடிய சூழல்ல கனிம வளத்துக்காக நான் சூறையாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் வெளிப்படையா சொல்லிட்டேனே அப்படின்றத வந்து ஒரு நியாயமாக இன்று பொதுவில் ஏற்பதில்லை. இன்னைக்கு அந்த வெனிசுவேலா இன்வேஷனும் சரி, ஈரான் இப்ப இந்த பாம்பிங்கும் சரி, இதுவரைக்கும் அமெரிக்கர்கள் இதன் பொருட்டு ட்ரம்புக்கு எதிராக ரொம்பவும் திரும்பாததற்கு காரணம் இதுவரை அமெரிக்க உயிரிழப்புகள் இல்லை. ஆனால் இப்போ இங்கதான் வந்து அவருடைய அந்த வாக்கு மீறல் அண்ட் நம்ம முடிச்சுக்குவோம் நம்ம இன்னொரு 10 மினிட்ஸ்ல. என்ன முக்கியமா சொல்லணும்னா, இன்னைக்கு அமெரிக்காவுக்குள்ளார ஒரு எக்கனாமிக் ப்ராப்ளம் இருக்கு, ஒரு வேலை சார்ந்த பிரச்சனை. உங்களுக்கே தெரியும், நானோ நீங்களோ நாளைக்கு ஒரு வேலை தேடணும்னா ஒரு 5 வருஷம் முன்னாடி இருந்த நிலைமை, ஒரு 4 வருஷம் முன்னாடி இருந்த நிலைமை இன்னைக்கு இல்லை. ஏன்னா குறிப்பாக 2 விஷயம் பாதிக்குது அமெரிக்க எக்கானமியை. ஒன்று வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்னொன்று வந்து டாரிஃப்ஸ். இந்த ரெண்டும் வந்து இன்னைக்கு ஒரு நிச்சயமற்ற தன்மையை அமெரிக்க பொருளாதாரத்தில் உருவாக்கி இருக்குது. இன்னைக்கு வந்து ட்விட்டருடைய முன்னாள் நிறுவனர் ஜாக் டார்சியினுடைய கம்பெனியில 4000 பொசிஷன்ஸ் எடுத்திருக்கிறாங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை நேரடியாக சுட்டி காமிச்சு. இது இன்னைக்கு இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால வேலை இழப்புகள் நிறைய நடக்குது, வேலை கிடைப்பது கடினமாக இருக்கிறது. இதுல வந்து பொருளாதார நிச்சயமற்ற தன்மை இந்த டாரிஃப்ஸ் முன்பின்னால நடக்குது. அதை இன்னைக்கு நம்ம ஆக்சுவலா டிஸ்கஸ் பண்ண முடியலை, இடம் இல்லை. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு நிச்சயமற்ற தன்மை அமெரிக்க பொருளாதாரத்துல இருக்கு. அண்ட் இதுதான் இன்னைக்கு அமெரிக்கர். ரிமெம்பர், ஜார்ஜ் H.W. புஷ் வந்து ஈராக்கு எதிராக அந்த முதல் வளைகுடா போற பெரிய அளவுல ஜெயிச்சாரு. ஆனால் ஜனாதிபதி தேர்தலில் தோற்றதற்கு மெயின் காரணம் உள்ளூர் பொருளாதாரத்தை அவர் கவனிக்கலன்றது. இன்னைக்கு வந்து இதுவரைக்கும் அமெரிக்க வரி பணம் வெளிநாடுகளில் வீணாக கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இதுவரைக்கும் அந்த ராணுவ தளவாடங்களை மத்திய கிழக்குல கொண்டு போய் நிறுத்தினதுக்கான செலவே 600 மில்லியன்றாங்க. வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் சொல்லுது $630 மில்லியன் செலவாயிருக்கு. இன்னைக்கு இப்ப இந்த கடந்த 2 நாளா நடக்கக்கூடிய போர்கள்ல அநேகமா இன்னொரு 200 மில்லியன் போயிருக்கும். அதாவது we are almost nearing $1 billion செலவு. $1 billion அமெரிக்கர்களுக்கு என்ன கிடைத்தது அப்படின்னாக்கா அது ஒரு கேள்விக்குறிதான். இன்னும் அந்த வெனிசுவேலாவினால என்ன கிடைச்சதுன்றது இருக்கு. இவர் வந்து நான் எண்ணெய்க்காக போறேன்ட்டாரு. ஆனா இவர் எந்த எண்ணெயை காரணம் காமிச்சாரோ, அமெரிக்க எண்ணெய் வள கம்பெனிகள் அங்க போக மாட்டேங்குது. ஏன்னா அங்க வந்து மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. நாளைக்கு வேற யாராவது வந்தா என்ன பண்றது? நாளைக்கு இன்னொரு மடுரோ வந்து நேஷனலைஸ் பண்ண. இந்த இடத்துலதான் ஆட்சி மாற்றம்ன்றது செய்யாம சும்மா போய் தலைவர்களை எடுத்தோன்னு இப்போ ஒரு எக்ஸான் மொபில் வந்து சொல்லிட்டாங்க, நீ கேட்கறதுக்காக நாங்க போக முடியாது, நாங்க ஒரு பிரைவேட் கம்பெனி, எங்களுக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கிறாங்க, நாங்க இன்னைக்கு அங்க போயிட்டு முன்ன மாதிரி நாங்க நேஷனலைஸ் பண்ணப்பட்டோம்னா பல $1 பில்லியன் எங்களுக்கு நஷ்டமாகும். அதை நீங்க கொடுக்க போறது இல்லை, அமெரிக்க அரசு கொடுக்காது. ஸோ அப்போ வந்து இன்னைக்கு நம்ம அந்த வெனிசுவேலாவே வந்து இப்ப என்ன கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசம் ஆயிடுச்சா, 3 மாசம் ஆயிடுச்சா, 2 மாசம் ஆச்சு. என்ன பலன் கண்டோம்? அல்லது சரி 2 மாசத்துல என்ன பலன்றதை விடுங்க, அடுத்த 1 வருஷத்துல பலன் வருமானா இன்னைக்கு தேதிக்கு அதை மறந்துட்டாரு இவரு இப்ப ஈரான் பக்கம் திரும்பிட்டாரு. இப்ப அந்த வெனிசுவேலால வந்து எக்ஸான் மொபில் உள்ள நுழைவதோ, பிபி உள்ள நுழைவதோ, இது எதுவுமே நடக்கல. எண்ணெய் கம்பெனிகள் அந்த சீஃப் எக்ஸிகியூட்டிவ்ஸ் வந்து வெளிப்படையா சொல்லிட்டாங்க, இவர் கேட்கறதுக்காக எங்களால போக முடியாது, எங்களுக்குன்னு ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு. அதனால இது வந்து கனிம வளத்தை ஒரு காலனி ஆதிக்க மொழியில பேசுறதுன்றது தவறுன்றது ஒரு அறம் சார்ந்து கண்டிக்கிறது ஒண்ணு, யதார்த்த நிலையிலிருந்தே கூட அது வந்து பயனளிக்கலன்றதுதான் உண்மை. ஓகே, சரி, நீங்க பேசி முடிச்சிட்டீங்களா? நான் பேசுறேன். நீங்க வந்து ரொம்ப நிறைய விஷயத்த குழப்பிட்டீங்க. ஓகேங்களா? சரி, எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் பாக்குறப்போ இதுதான் ஒரு நிறைய வாட்டி என்ன போகும்னா, இங்க இருக்கிற முக்கியமான டிஸ்கஷன்ஸ் காரணம் என்னன்னா, ஒரு 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 விஷயத்த பேசி இப்ப வார பத்தி பேசுறப்ப திடீர்னு அது வந்து ஏஐ கொண்டு வந்துறீங்க. ஸோ வெதர் வார் இஸ் ஹேப்பனிங் ஆர் நாட், ஏஐ குறித்து அதை வந்து தெளிவு பண்ணிடுறேன். ஏன் அதை சொன்னாக்கா எனக்கு புரியுது, நீங்க விளக்க வேண்டிய மக்களுக்கு புரியும். நான் என்ன சொல்றேன்னா, அதை பத்தி பேசுறப்போ
நான் என்ன சொல்ல வரேன்னா, வார் அப்படின்னு நடக்கிறப்போ, அது வார் நடக்குதோ இல்லையோ, ஏஐனால இன்னைக்கு உலகத்துல இருக்கிற எல்லா வேலை வாய்ப்பு நிறுவனங்களும் எல்லா கம்பெனிகளுக்கும் ஒரு 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 பயங்கர நிலைமை தான் இருக்கு. அது யூனிவர்சல். ஸோ நான் என்ன பண்றேன்னா, இதெல்லாம் யூனிவர்சலோ இதெல்லாம் கான்ஸ்டன்டோ அதை ஒதுக்கி வச்சிடணும். நம்ம பேசிட்டு இருந்தது என்னன்னா, மாரல்லி இஸ் இட் ரைட் ஆர் நாட். இதுக்கு வந்து கமல்ஹாசன் உங்களோட பெரிய தலைவர் கமல்ஹாசன் சொன்னா, உங்களுக்கு வந்து எது தீவிரவாதமோ அது இன்னொருத்தருக்கு சுதந்திர போராட்டம். ஸோ அதுல இந்த மாரல் ஸ்டோரி அப்படிங்கிறது வந்துட்டு இந்த மாரல் கேம்பஸ் அப்படின்னு எங்கேயுமே நிர்ணயிக்க முடியாது. அது ஒவ்வொருத்தருக்கு மாறிட்டு இருக்கும். நீங்க மாரலி வந்து புஷ்ஷுக்கு நீங்க அமெரிக்காவோட சென்ட்ரிஸ்ட் எடுத்துட்டு நான் மாரலி ஜார்ஜ் புஷ் பண்ணது கரெக்ட் அப்படின்னு வாதாடலாம். பட் ஆனா அங்க குண்டுடிப்பட்ட ஒரு ஆப்கானிஸ்தானை கேட்டாதான் தெரியும் அது மாரலா கரெக்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சொல்லிட்டு இருக்கோம் 3 பேர் இறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்க ஈராக் மாரல்ஸ் ஆர் அதனாலதான் மாரல்ஸை விட எத்திக்ஸ் அப்படின்னுவாங்க. அந்த எத்திக்ஸ்லயுமே எத்திக்ஸ் ஆர் நாட் ரிலேட்டிவ். திரும்பவும் நான் சொல்றேன், ரொம்ப கவனமாகத்தான் அந்த போர்களை எடுக்கப்பட்டன. நீங்க ரெண்டாவது நான் அந்த ஏஐ எல்லாம் எதுக்கு பேச வந்தேன்னா, இவருடைய பேச விட மாட்டீங்க. நான் ஒரே ஒரு கிளாரிபிகேஷன் சொல்லிடுறேன், திரும்ப நீங்க. நான் வந்து அன்ரிலேட்டடாக போகல, ஏன்னா நம்ம பேசிட்டு இருந்தது ஸ்ட்ராட்டஜிக். இந்த கவன சிதறல் இது வந்து அமெரிக்கர்கள் ஏற்பார்களான்றதுதான் இது கேள்வி. ஏன்னா இன்னைக்கு அமெரிக்காவினுடைய முதன்மையான பிரச்சனை எதையுமே ஈரானோ வெனிசுவேலாவோ காரணம் அல்ல. அமெரிக்காவினுடைய பிரச்சனைகள் உள்நோக்கியவை. அதுல இருந்து இது ஒரு மிக பெரும் கவனச்சிதறல். கண்டிப்பாக. ஸோ அது எல்லாம் போர்களும், இந்த உலகத்துல நடந்த எல்லாம் போர்களும் என்னைக்குமே கவனச்சிதறல் தான். யுக்ரைனுக்கு வந்து நீங்க 1 பில்லியன் தான் கொடுத்துருக்கோன்றீங்க. எனக்கு யுக்ரைனுக்கு ஒரு 50-60 பில்லியன் கொடுத்துருக்கோம். அதுக்கு முன்னால 100 பில்லியனே கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன திரும்ப என்ன கிடைச்சது? 3 வருடமாக 5 வருடமாக நடந்து கொண்டிருக்கும் போரில் அமெரிக்கா என்ன கிடைச்சது? 3 பிரசிடென்ட்ஸ் ஹேட் பீன் கிவன். அதாவது ட்ரம்போட ஃபர்ஸ்ட் பிரசிடென்சி இருக்கவங்க அப்ப வார் நடக்கல. பைடன் வந்தாரு, அவர் பணம் கொடுத்துட்டு இருந்தார். இவர் வந்தாரு, இவர் கொடுக்க மாட்டான்னு சொன்னா இவரும் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ இதை வந்து நான் வந்து பைபார்ட்டிஷனா பார்க்க மாட்டேன். இப்போ ஒவ்வொரு போர்லயும் வந்துட்டு இது மாதிரி கேள்வி கேட்டீங்கன்னா, நான் நேற்று போர் எடுத்துட்டு வந்தேன், இன்னைக்கு எனக்கு தண்ணி வரல, நான் குடத்து நான் இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்றது வந்து ஒரு பொலிட்டிக்கலி ஒரு 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 பிரசிடென்ஷியலா இருக்கிறப்ப வந்துட்டு இன்னைக்கு நான் விதை விதைச்சேன், இன்னைக்கு எனக்கு நான் நாத்து நட்ட நாளைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்ட ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். ஓகே, நீங்க why don't you wait for 5 minutes, then I'll give you a chance. I'll let you have the last word. We have to wind up. Yeah. சரி, அதுதான் சொல்லி முடிச்சேன். சரி, அது என்ன சொல்றேன்னா, இது மாதிரி இன்னைக்கு நாத்து நடுற நாளைக்கு நான் விளைச்சல் வேணும் அப்படின்னா, there is not a right way to approach any war or any international affairs. இதெல்லாம் வந்து லாங் டர்மா ஸ்ட்ராட்டஜிக்கா திங்க் பண்ண வேண்டியது. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பொருளாதாரத்துல வந்து இருக்கிற பிரச்சனைகள் முறைக்கு வச்சிடலாம். அதுல நிறைய கண்ட்ரிஸ்க்கு இருக்கு, சைனாக்கு இருக்கு, இந்தியாவுக்கு இருக்கு. இந்தியா எப்படி சர்வே ஆகுதுன்னு தெரியல. நீங்க அடுத்தபடி இஸ்ரேல் எடுக்கலாம். நான் என்ன இந்தியா, சைனா, யூஎஸ் அப்படிங்கிற டாப் 3 கண்ட்ரிஸ் பேசிட்டு இருக்கேன். அது தவிர நீங்க பார்த்தீங்கன்னா யூரோப் எடுத்துக்கோங்க, பிரான்ஸ் எடுத்துக்கோங்க. எல்லாத்துக்கும் இந்த ஏஐனால பிரச்சனை வந்துட்டு இருக்கு. ஸோ அது வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த போரினால் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் முன்னே சொன்ன மாதிரி ஈரான் இஸ் டார்கெட்டிங், தே ஆர் ஃபவுண்ட் அவுட், தே ஆர் புட்டிங் தேர் ரூட்ஸ் இன்டு சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் வந்துருச்சு, மெக்சிகோக்குள்ள வரைக்கும் வந்துருச்சு, அமெரிக்காக்குள்ள வரைக்கும் சாத்தியக்கூறு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டா இது வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் மாதிரி தான். இதெல்லாம் ஒரு ஹேஷியத்தின் அடிப்படையில் இப்படி நடக்கும் சொல்லிட்டு ப்ரீஎம்டிவா எல்லா கவர்மெண்ட்டும் எல்லா பிரசிடென்ட்ஸும் தான் பண்ணுவாங்க. ப்ரீஎம்டிவா எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இவரும் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அகெயின் நான் சொல்றேன், நீங்க வந்து ட்ரம்ப் செய்தது சரியா அப்படின்னு நீங்க ரொம்ப போக்கஸ்டா ட்ரம்ப் மேல குறை வைக்கிறது சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, எந்த பிரசிடென்ட்டுமே அமெரிக்கால இருக்க எந்த பிரசிடென்ட்டும் பண்ணதெல்லாம் தப்பு அப்படின்றான், இன்க்ளூடிங் ட்ரம்ப். இவங்க எல்லாருக்குமே என்னன்னா, நீங்க காப்பாத்துறதுக்காக let me tell you, every time a president ever waged war against a foreign country from US, it was never justified. They find out the justification, they come up with the justification later. இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி அப்படிதான் பாக்குது. இது வேர்ல்ட் வார் 2க்கும் பொருந்துமா? வேர்ல்ட் வார் 2க்கு அமெரிக்கா had no business there. Churchill brought America into that war, and you know about that. ஓகேங்களா? நம்ம பேச அறம் சார்ந்த விளிம்பியங்கள் பத்தி எல்லாம் இதெல்லாம் எந்த வரலாற்று ஆசிரியரும் ஒத்துக்க மாட்டாங்க. அமெரிக்கா what has America has to do with the war that is happening in Europe? நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு நிலைமைக்கு ஈரான்ல இருந்து அவரு முக்கி தூக்கி வீசினாலும் அவங்களோட லாங்கஸ்ட் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல் 2000 to 2500 kilometers. There is no reason for any of the even some of the Western European countries to be in this war. இன்னைக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா,
இந்த வார் வந்து அடுத்த வாரம் போச்சுன்னா இந்த எல்லா கண்ட்ரிஸ் சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும், நேட்டோ கண்ட்ரிஸ் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற நிலைமைக்கு வந்துருவாங்க. பட் லெட்ஸ் நாட் கோயிங் டு இஃபிசம்ஸ் மேபிசம்ஸ், அதெல்லாம் வந்து வேற விஷயம். நான் என்ன சொல்றேன்னா எல்லா வாருமே என்ன பொறுத்தளவு, again this is my personal view and I had seen like most of international mostly eastern வரலாற்று ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னா எந்த போருக்குமே உருப்படியான காரணங்கள் இது. The reason for the wars were accumulated after the war is over. அதனாலதான் சொல்லுவாங்க the history is always written by the winner அப்படின்பாங்க. சோ இதுல நான் வந்து இதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. அந்த காலம் எல்லாம் இது ஒரு தேய் வழக்கான ஒரு சொற்றொடர். இது வென்றவர்கள் வரலாறு எழுதுகிறார்கள் அப்படின்றதெல்லாம் நீங்க சொல்ற அந்த மோரல் எத்திக்கல் அப்படிங்கறதெல்லாம் தான் எனக்கு தேய் வழக்கா தெரியுது. இன்னைக்கு உலகத்துல வந்து அதை ஏத்துக்கிற மாதிரி யாருமே இல்லை. நீங்க போய் ஒருத்தர் கிட்ட போயிட்டு நான் வந்து மோரலா இது பண்றேன், நான் வந்து ஈரான் மேல போட்டு இருக்கேன், இல்ல யுக்ரைன் மேல போட்டு, ரஷ்யா வந்து யுக்ரைன் மேல போட்டு அது மோரல் அப்படின்னா இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஹவு மெனி பீப்புள் ஆர் சேயிங் தட் இட்ஸ் a moral thing. பட் இந்தியாலையும் சைனாலையும் அது மோரல் அப்படின்னு பேசக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. 4 பேர் பேசுறாங்கன்றதுக்காக ஒண்ணு உண்மை ஆயிடாது. அதான் சொல்றேன், உங்களோட உண்மை உங்களுடைய உண்மை என்னுடைய உண்மை அதுதான் சொல்றேன்னா, ஒருத்தருக்கு சுதந்திர போராட்டமா இருக்கக்கூடியது இன்னொருத்தருக்கு தீவிரவாதமா இருக்கலாம், பயங்கரவாதமா இருக்கலாம். அதனால 9/11 எஸ்டாப்ளிஷ் பண்ணது அதுதான். 9/11 said 9/11க்கு அப்புறமா இது வந்து நம்ம ரொம்ப டைக்ரெஸ் பண்றோம். ஆனா பிரபாகரன் இலங்கையில வந்து பண்ண மிகப்பெரிய மிஸ்டேக் வந்து அதுதான். he didn't understand after 9/11 இந்த one man's terrorist is another man's freedom fighter என்ற அந்த கருத்தியல் முற்றிலும் நிர்மூலமாக்கப்பட்டது 9/11க்கு அப்புறம். ஓகே, அதனால ரெண்டாவது நீங்க ஒரு மாரல் ரிலேட்டிவிசம் வந்து உங்களுக்கு சௌகரியமான ஒரு விஷயம். ஏன்னா ரெண்டாவது எல்லா பிரசிடென்டும் மோசம், எங்காலும் தனிப்பட்ட வகையில மோசம் இல்ல அப்படின்றது எங்காலும் இல்ல. நான் என்ன சொல்றேன்னா எல்லாருமே இன்க்ளூடிங் ரேகன், இன்க்ளூடிங் புஷ், I am taking every president. There is no reason for any president of any country to wage war. That is wrong actually. இப்ப ருவாண்டால இன்வால்வ் ஆகலன்றது வந்து கிளின்டன் வந்து இன்னைக்குமே தன்னோட ரெஷீமினுடைய மிகப்பெரிய ரிக்ரெட் அப்படின்னு கேட்டா, ருவாண்டால நாங்க இன்வால்வ் ஆகல, we sat back, which is why he got involved in Yugoslavia. Okay, and George Bush did not want war. He did not want war. 9/11 imposed it on him. 9/11 completely imposed it on him. Okay, anyway நம்ம இதெல்லாம் ரொம்ப இது பண்ண அகைன் நீங்க சொல்ற மாதிரி இது வந்து இப்ப இன்னைக்கே பலன் தருதா அப்படின்னு கேட்க கூடாதுன்றீங்க. அந்த ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்றேன். இன்னைக்கே உடனே நாளைக்கே பதில் இது பலன் தரணும். இப்ப வெனிசுவேலாவை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த 2 மாசத்துல 200 பில்லியன் அமெரிக்காவுக்கு வந்திருக்கணும் அப்படிலாம் நான் சொல்லல. ஆனால் அவர் சொன்ன அந்த குறிக்கோள் ஒரு ஹொரைசன்ல பாத்தீங்கன்னா அடுத்த 1 வருஷத்துல கூட நடக்காது. ஏன்னா அவங்க முடியவே முடியாதுன்ட்டாங்க. ஆயில் கம்பெனிஸ் ஹவ் செட் நோ, we are not going back to வெனிசுவேலான்ட்டாங்க. அண்ட் அதை வந்து இன்னும் அவரால் உடைக்க முடியல. அண்ட் அதை உடைக்க முடியலன்றதோட அவருடைய கவனம் இப்ப எங்க போயிடுச்சுன்னா ஈரானுக்கு போயிடுச்சு. இப்ப கடந்த ஒரு 4 வாரத்துல என்னைக்காவது வெனிசுவேலாவை பத்தி அவர் பேசியிருக்காரா? பேசியிருந்திருக்காரு, நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பட் எதுவும் ஒன்றும் பெரிய பாலிசி லெவல்ல எதுவும் நான் சொன்ன நீங்க உடனே தடுத்து தெரிவிங்க. யூ ஆஸ்க்ட் a question, let me answer it. See, ExxonMobil is not the only company. Exxon was the existing company, so they were given the first chance. ஏன்னா அந்த சமயத்துல நேஷனலைஸ் பண்றப்போ Exxon had a lot of investment. அதுக்கு அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு ஷெல், இட்ஸ் a Dutch company. அதுக்கப்புறம் BP இருக்கு. So there are multiple companies. So if Exxon is not willing to take it, there are Texaco, Tamaco அப்படின்னு சொல்லிட்டு நிறைய smaller companies are there. நம்ம அதை எங்க விட்டுருவோம்னா let's leave it as let's watch. Exactly. That seems very little bit matured. ஏன்னா நம்ம 2 மாசத்துக்கு முன்னாடி நடந்த வாருக்கு வந்துட்டு இன்னும் ரெஜிம் சேஞ்ச் இல்ல, அங்க நெக்ஸ்ட் கவர்மெண்ட் என்ன வரப்போகுதுன்னு தெரியல. They are still progressing. அவங்க கண்ட்ரிக்குள்ளே they are trying to establish. Let's see what if there is going to be. தரப்பு என்னன்னா இது மடுரோவை கொண்டு வந்தது அளவில் வெற்றி. ஆனால் இன்னைக்கு ஈரான்ல குண்டு போட்டதாகட்டும், வெனிசுவேலாவாகட்டும், this is not an administration that has a long-term plan. And certain things are I agree with you on that one. So that is your point of view. For me,
these are for any war or any this kind of foreign affair actions எல்லாம் எடுக்கிறப்போ வந்துட்டு it will take a prolonged amount of period. ஒரு ரெஜிமெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் லிபியா எடுத்துக்கலாம். லிபியால வந்துட்டு அவங்களோட இது நடந்துச்சு, யூரோப்பியன் அரேபியன் ஆபரேஷன் நடந்துச்சு. இதெல்லாம் நடக்கிறப்ப என்ன ஆகும்னா it will take around a year to 2 years for that country. லிபியால வந்து அதனுடைய பிள்ளையார் சொல்லி அமெரிக்கா போடல. அங்க லோக்கல் இன்னைக்கு ஈரான்ல பிள்ளையார் சுழி போட்டது நம்ம. இல்ல இது நீங்க வந்து ஈரான்ல போர் நடந்தது மட்டும், அதனால நீங்க வந்து திருப்பி வரலாறு தெரியாம பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஈரான் செக்யூலர் கண்ட்ரி அண்டர் தி ஷா, தே ஹேட் பீன் அப்ரைசிங் ஃபார் சோ மெனி லாங் டைம். நீங்க அதுக்குன்னு இஷ்டத்துக்கு டைம் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போறீங்க. இல்ல நான் சொல்றேன், இப்போ போன வருஷம் 30,000 பேரை காமினி யாருக்கு எதுக்காக கொண்டாரு? அதுக்கும் அமெரிக்காவுக்கும் என்னங்க சம்பந்தம்? நீங்க மோரல் ஸ்டோரின்னு சொன்னீங்கல்ல, மோராலிட்டி வேணும், எத்திக்கல் வேணும்னு சொன்னீங்க இல்லையா? That is the ethical point of view that I am trying to bring, which you will not expect. Again, I am saying, I don't say that you have to accept it. The problem with that argument is, then you should have stopped Netanyahu in Gaza, where 300,000 were probably killed. அதனால சொல்றேன், ethical அப்படின்னு வர்றப்போ, that time America felt that is ethical for them to defend. But this time they did not think it is ethical enough for that. அதனால சொல்றேன், ethical இந்த இதெல்லாம் போனோம்னா இது வந்து ஒரு கிரே ஏரியா வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இதுக்குதான் எந்த இடத்துல வந்து நம்ம முடிச்சுக்கலாம்னா, ஒண்ணு அமெரிக்க வெளியுறவு கொள்கையை கம்ப்ளீட்டா ட்ரம்ப் மாத்திருக்காரு. அதுமே கண்டிப்பா ஒத்துக்கிறேன், கம்ப்ளீட்டா மாத்திருக்காரு. இதனுடைய சாதக பாதகங்கள் 2 வருஷத்துல தெரியலாம். அநேகமா நம்மளுக்கு இதனுடைய சாதக பாதகங்கள் இந்த அட்மினிஸ்ட்ரேஷனை தாண்டி தான் தெரியும். அதுக்கும் மேலே கூட டைம் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் நம்ம முடிக்கிறப்போ, ஈரான் வார முடிக்கிறப்போ அடுத்த என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிக்கலாம். அதை முடிச்சுட்டு because we went into internal affairs, external affairs. ஸோ ஈரான்ல வந்து நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து அடுத்த ஆட்சி செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாம்பிங்ல வந்துட்டு முன்னாள் நீங்க தான் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன், முன்னாள் பிரசிடென்ட் அஜ்மனிதான் அவரை வந்து வந்திருக்காங்க. ஸோ அவர் வரக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருந்துச்சு. அவர் வந்து சுப்ரீம் லீடர் கிட்ட 2015 அவருக்கு பதவி போச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய வாட்டி நான் திரும்பி வரேன்னு கேட்டுக்காரு. அவருக்கு வந்து சுப்ரீம் லீடரோட பிளஸிங்ஸ் கிடைக்கல. ஸோ அவர் வருவாருன்னு நினைச்சிட்டு இருந்த சமயத்துல அவரையும் கொண்டுட்டாங்க. பட் ஆனா இன்றைய தற்போதைய பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் அவரும் இன்னும் இருக்காரு. ஹீ மைட் கண்டினியூ. இங்க எப்படி வந்து ஆட்சி மாற்றம் இல்லாம வெனிசுலா நடந்துச்சு, அது மாதிரி கண்டினியூ சாத்தியக்கூறு இருக்கு. அது இன்னும் இந்த வாரங்களில் தெரியக்கூடும் அப்படின்னு. பட் அது தவிர what do you think are the next steps for Iran today? Next steps for Iran வந்து ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலா. இப்போ ஒரு 4 நாள் முன்னாடி, இந்த கடந்த 2 நாள் நிகழ்வுகளுக்கு சற்று முன்னாடி, ஓகே, நியூயார்க் டைம்ஸ்ல ஒரு ஆர்டிகிள் வந்துச்சு. ஏன் வந்து கமேனி ஒப்புக்கொள்ள மாட்டேங்கிறாரு இந்த அணு ஆயுத இதை வந்து முற்றிலுமாக நிறுத்துவதற்கோ அல்லது அப்படி ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுவது கூட அதனுடைய ரிஸ்கை விட உள்ள இருக்கக்கூடிய உள்நாட்டு கலவரத்தினுடைய ரிஸ்க் ஜாஸ்தி ஆயிரும் அப்படின்னு தான் கையெழுத்து போட்டா தன்னுடைய அதிகார மீறல் அப்படின்னு நினைச்சிடுறாரு. ஆனா இன்னைக்கு ஈரான் இருக்கக்கூடிய நிலையில என்னன்னா, அவங்க வந்து ஒண்ணு, நாங்க அணு ஆயுதத்தை முற்றிலுமாக நிறுத்துகிறோம், அண்ட் அதுக்கு வந்து சர்வதேச இன்ஸ்பெக்ஷன் எதுக்காவது அவங்க மொத்தமா ஒத்துக்கிட்டாதான் இதை வந்து அவர் பெரிய வெற்றியா ட்ரம்ப் கருதுவார். ட்ரம்ப்புக்கு வந்து ஆட்சி மாற்றத்துல இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அது அவருடைய குறிக்கோளும் அல்ல. அவருக்கு இப்பொழுது தேவையெல்லாம் அமெரிக்கர்களிடம் வந்து நான் வெற்றி அடைந்து விட்டேன், ஈரானுடைய அணு ஆயுத தயாரிப்பு முற்றிலுமாக நிறுத்தப்பட்டு விட்டது, இதோ பாருங்கள் கையெழுத்துன்னு அவர் சொல்லணும். இது வந்து இந்த இடத்துக்கு ஈரானுடைய அடுத்த அதிபரோ யாரா இருக்கட்டும், அது அதிபரா பிரதமரா யாரானா இருக்கட்டும், அந்த அதிகார பீடத்தில் இருப்பவர்கள் இந்த ஷரத்தில் கையெழுத்து போட்டால் நாளைக்கே போர் முடியும். உண்மையில ஜனநாயகமோ அந்த இறந்து போன 30,000 பேரும் ட்ரம்புக்கு கவலை இல்லை, யாருமே கவலை இல்ல. இன்னைக்கு யார் கவலைப்படுறாங்க? இன்னைக்கு போராடக்கூடிய இந்தியாவில போராடக்கூடிய இஸ்லாமியர்கள் அவங்களுக்கும் கவலை இல்ல. அவங்களுக்கும் யார பத்தி அது வந்து ட்ரம்ப் மேல மாத்திரம் அது தனியா ஒண்ணுவேன். எல்லாரும் 30,000 பேர் பத்தி யாருமே கவலைப்படுறது என்னோட கவலை. நான் அதை தான் சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த எத்திக்கல் சென்ஸ்ல யாருமே பார்க்கல. கவலைப்படுங்க. ஆனா நிஜத்துல ட்ரம்ப்புக்கும் அந்த கவலை இல்ல. அவர் கேட்பது அணு ஆயுத தயாரிப்பினுடைய நிறுத்தம். சோ இது நீங்க சொல்லி பிடிச்சிட்டீங்க. பட் இது நான் எப்படி பாக்குறேன்னா, அவ்வளவு சுலபமா அது போட்டுருவாங்களா அப்படின்னு தெரியல. நான் வந்து நினைச்சேன்னா காமனிய கொன்ன பிறகு அடுத்து யார் வர்றாங்களோ அவங்க ஒத்துப்பாங்க, இமீடியட்டா முடிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் அவங்க வந்து திருப்பி
திஸ் வார் வில் கோ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஜிஹாத் இதெல்லாம் வந்து வெளியில அவங்க பேச வேண்டியவைகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். திரைமறைவுல என்ன நடக்குதுன்றது நம்மளுக்கு தெரியாது இன்னைக்கு. அது வந்து அவங்க வந்து 2-3 விஷயம், ஒரு விஷயம் குறிப்பா இன்னைக்கு ஃபரீத் ஜக்கரியா சுட்டி காமிச்சாரு. அவங்க வந்து அபுதாபி ஏர்போர்ட் அடிச்சாங்க. இன்னொரு ஏவுகணை வந்து நேரடியா தாக்கல, வேற எதையோ தாக்குனது, அதனுடைய டெப்ரி வந்து புர்ஜ் காலிஃபாவை அடிச்சிருக்கு. இது வந்து துபாயில வந்து மிகப்பெரிய அதிர்வலை. ஏன்னா துபாய் இந்த ஏரியாலாம் தே ஆர் வெரி சேஃப் ஃபார் வெஸ்டர்னர்ஸ்ன்ற ஒரு பிம்பத்தை கிட்டத்தட்ட 20-30 வருஷம் கஷ்டப்பட்டு உருவாக்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு அபுதாபி ஏர்போர்ட்டை ஷட் டவுன் பண்ண வேண்டிய நிலைமை அப்படின்னாக்கா அது வந்து அவங்களுக்கே பெரிய பிரச்சனையாகுது. இப்ப இன்னைக்கு சவுதியும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸும் ஈரானுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றன. ஆக மொத்தம் இப்ப ஈரானோட பிரச்சனை என்னன்னா, அமெரிக்கன் பேஸ் அடிக்கணும்னா அது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்லயும் சவுதியிலையும் அடிச்சாகணும். ஆனா அது சக அரபு நாடுகள், அந்த அரபு நாடுகள் அப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை ஏற்காது. சோ அவங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு இன்னைக்கு இருக்கிற ரெஜிம்க்கு. நான் ஒரே ஒரு கரெக்ஷன், அந்த புர்ஜ் கலீஃபா அடிக்கலாம் நினைக்கிறேன். பக்கத்துல புர்ஜ் முஸ்தபா பக்கத்துல இருக்கிறது தான் அடிச்சிருக்கு. புர்ஜ் கலீஃபா அடிக்கும். ஓகே, one of the tallest buildings, I think it was Burj Khalifa. பட் அதுக்கு பக்கத்துல இன்னொரு மெயின் பில்டிங். பட் எய்தர் வே அது வந்து அபுதாபி அண்ட் துபாய் ஏரியால வந்து அது ஒரு பீஸ் ஹேவன், ஒரு சேஃப் ஹேவன் அப்படின்ற அந்த பிம்பத்தை அது உடைச்சிருது. அண்ட் பர்டிகுலரா இவங்க ஏர்போர்ட் அடிச்சது வந்து மிகப்பெரிய அளவுல ரசிக்கப்படல அந்த கண்ட்ரீஸ்னால. ஓகே, சூப்பர் சூப்பர். சோ தட்ஸ் இட். நீங்க சொன்ன மாதிரி நம்ம பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம் இது எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அடுத்த வாட்டி பேசுற போகல இந்த போர் முடிவுக்கு வந்திருக்கா இல்ல அடுத்த இன்னொரு கண்ட்ரி மேல போருக்கு போயிருக்காங்களான்னு பார்க்கலாம். நிச்சயமா. நன்றி அரவிந்த். நன்றி.